வருவானா? ஒரு உடைந்து போன கிரிக்கெட் டீம வைத்து அவன் வருவானா? அப்ப அந்த அப்செட்டுங்கிறது வந்து யார், இந்தியாக்கா பாகிஸ்தானுக்கா? நம்மளுக்கு கிடையாது. அவங்க என்னதான் நல்லா விளையாடாலும் பிரஷர்லயே பாதி விழுந்துருவாங்க. அபிஷேக் சர்மாலாம் இல்ல, பிரெட்லியே திரும்ப வந்து இன்டர்நேஷனல் கரியர்ல விளையாடினாலும் அவரெல்லாம் மூணு டாட் பால்க்கு மேல ஆட மாட்டாரு, 2 மேல ஆட மாட்டாரு. மூணாவது பால்லாம் 6 போயிருவாரு. அதுக்கப்புறம் குவாஜா நஃபே, அந்த he's going to be the wicket keeper for அஃபேர். குவாஜா நஃபே அஃபேர் வச்சிருக்காரா? நம்ம இந்தியன் ஸ்பின்னர்ஸ்க்கே வந்துட்டு நம்ம இந்தியன் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவே சில ஊர்ல எல்லாம் போட்டு பொலன்னு பழக்கிறாங்க. அப்படி இன்னும் பாபர் அசாம் T20 பிளேயர் நாங்க நம்பவே இல்லடா. என்னடா நீங்க இன்னும் யார் காதலா பூ சுத்துறீங்க நிறைய பேர் ஆன்லைன்ல எல்லாம் கேட்டுக்கிறாங்களே. ஆனா பாஸ் பயங்கரமான சப்போர்ட். அது வாஷிங்டன் சுந்தரோடைய பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அதுல யாருக்காவது த்ரெட் இருக்குதா அப்படின்னா அவரோட ஃபியூச்சர் கரியருக்கு தான் அதுல த்ரெட் இருக்குதே தவிர அவர் பவுலிங். சஞ்சு சாம்சனை நம்ம சொல்ற மாதிரி அவங்க பேக் பண்ணுவாங்களா ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே அப்படின்றது இட்ஸ் வெரி ஹியூஜ் டிபேட். பிகாஸ் ஆல்ரெடி எல்லா இடத்துலையுமே சஞ்சய் மஞ்சுரேக்கர் இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே நோ 999 டிசர்விங்கான விஷயம் இவருக்கும் இருக்குது, அதையும் தூக்கக்கூடாது. சஞ்சு சாம்சன் நல்லா விளையாடிட்டு இருந்த மனுஷன் 2024 ஒரே கேலண்டர் இயர்ல 1 இல்ல 2 இல்ல 3 செஞ்சுரிய போட்ட தலைவன். நீ அவனை தம்பி என்னப்பா இப்படி விளையாடுற, சரி ஒரு நிமிஷம் சுப்மன் கில் நீங்க வந்து ஓப்பனிங் பண்ணுங்க பாப்போம். ஜேன் கிரீன் அப்படின்னு இஸ் a டாப் ஆர்டர் பேட், லெஃப்ட் ஹேண்டட் பேட். என்ன கொஞ்சம் ஃபிளாஷியா அடிப்பார் சேவாக் மாதிரி. கிரவுண்ட் ஷாட்ஸ் இல்லாம ஃபிளாஷியா when he scores power play it will be interesting to see how he bats. நெதர்லாண்ட்ஸ் நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் 2022 வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்காவே பீட் பண்ணாங்க. இந்த டோர்னமெண்ட்ல அட்லீஸ்ட் ஒரு 50யாவது இஸ் கோன் ஸ்கோர் மேக்ஸ் ஓடோ. முகமது நவாஸ் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். டெத் ஓவர்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ் ஆல்சோ வித் த பேட். அவர் கிட்டத்தட்ட ஒரு ரவீந்திர ஜடேஜா மாதிரி. சிவம் துபே ஆர் ரிங்கு சிங்ன்றதை விட்டு சிவம் துபே அண்ட் ரிங்கு சிங் இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் தட் ஹஸ் வொர்க்ட் வெல். T20 வேர்ல்ட் கப் 2026 ஆரம்பிக்க போற நேரத்தில் நம்ம கூட பெறுகிறது 2BT சேனலுடைய கபில் இருக்கிறாரு. ஹாய் கபில். ஹலோ பாலா, வெல்கமிங் ஃபேன்ஸ் ஆஃப் கலர் கண்ணாடி, எப்படி இருக்கீங்க? சூப்பராக பாங்க நினைக்கிறேன். நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து T20 வேர்ல்டு கப்புடைய ஒரு உத்வேகத்தில் இருப்பாங்க எல்லாருமே வந்துட்டு ஆஹா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு 30 நாள் நடக்க போகிற ஒரு டோர்னமெண்ட், ஒரு 55 மேட்சஸ் நடக்க போகுது குரூப் A B C Dன்னு சொல்லி. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து குரூப் ஏவோட ப்ரிவ்யூ பார்ப்போம் கபில். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க குரூப் ஏவை பற்றி? இந்தியா அண்ட் பாகிஸ்தானை தாண்டி இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கண்ட்ரிஸ் இன்னும் நிறைய இருக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த ஸ்டேட்டஸ்? எஸ், குரூப் ஏல நீங்க சொன்ன மாதிரி இந்தியா பாகிஸ்தான் தவிர USA, நமீபியா அண்ட் நெதர்லாண்ட்ஸ் இருக்காங்க. பட் நான் வந்து ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களுமா? அவள் வருவாளான்னு அந்த ஒரு ஐ திங்க் சூர்யாவோட பாட்டு நினைக்கிறேன். அவள் வருவாளா அப்படின்னு இருக்கும்ல. இப்போ அப்படியே கரண்ட் டாபிக், அவன் வருவானா? ஒரு உடைந்து போன கிரிக்கெட் டீமை வைத்து அவன் வருவானா? ஹரியரனுக்கு டஃப் கொடுத்துரும் போல இருக்கு. அந்த மாதிரி பாகிஸ்தான் இந்தியா ஷுட் ஹேப்பன். பட் எஸ், அது ஒரு கண்டினியூஸ் டெவலப்மெண்ட். அதை தாண்டி வி ஹாவ் டீம்ஸ் லைக் USA, நமீபியா இந்த குரூப். ஸோ USA நம்ம பால பார்த்தோம் அப்படின்னா அந்த 11 பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல இந்த ஸ்குவாடில் வந்து இருக்கிறவங்க, அவங்க இண்டிவிஜுவலாக தேர் வெரி குட் பர்ஃபார்மர்ஸ். கெஞ்சிகே ஆகட்டும், இஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். நேத்ரவால்கர் he is already proven. பாகிஸ்தான் டாப் டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் விக்கெட் எடுத்து he has proven. ஷேயான் ஜஹாங்கீர் அவர் வந்து ஹையஸ்ட் 99 அடிச்சு ஐ திங்க் he got out to ஆண்ட்ரே ரசலோ யாரோ ILT20ல. ஸோ he is in red hot form. சாய் தேஜா முக்கமல்லா அவர் வந்து he touted as a very great talent in batting. ஸோ அவரை பற்றி ஒரு இன்டர்வியூ கூட வரப்போகுது ESPNல. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டார்ஸாக இருக்காங்க. பட் ஹவு வெல் வில் தே ஜெல்? ஏன்னா நம்ம போன இதுலேயே டிஸ்கஸ் பண்ண மாதிரி most of these matches வந்து ஸ்ரீலங்காலையும் இந்தியாவிலும் நடக்கிறது. the games that will be played in ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா ட்ரூ பவுன்ஸ் இருக்காது. ஸோ ஸ்லோவர் விக்கெட்ஸ், ball will hold and come on to the bat.
ஸோ அந்த மாதிரி மேட்ச் சிமுலேஷன் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா, விளையாடி இருக்காங்களாங்கிறது we have to wait and watch. ஸோ அப்படி பார்க்கும்போது யூஎஸ்ஏ பேட்டிங்ல யூ மை சி தட் ஆட் 50s, bowlingல ஒரு 2-4 ஒரு 3-4 எடுத்தா ஃபார் an associate member I think it is a big இது ஒரு they'll go home with a lot of pride. பட் இதை தாண்டி குரூப் ஏல பாகிஸ்தானை திருப்பி அவங்க பீட் பண்ணுவாங்களா என்னங்கிறது பார்க்கணும். பட் இந்த தடவை ஐ திங்க் பாகிஸ்தான் would have done their homework. அப்படி ஈஸியாலாம் அண்ட் known conditions because பாகிஸ்தான் ஆல்சோ ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டா 3 T20s இப்போதான் ரீசெண்டாக விளையாடினாங்க. So they won game. So I think Pakistan is better prepared இந்த தடவை. USA அந்த நர்வ்ஸ் எல்லாம் இருக்காது. பட் yes, USAல these stars you can watch out for. See, USA வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க 2024 T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய ப்ரெப் இல்லாமல் வராங்க இந்த வேர்ல்டு கப்புக்குள்ள அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அவங்க நிறைய மேட்சஸ் விளாடலை அப்படின்ற மாதிரி. பட் நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா 2026 ஒரு இந்த டைம்லலாம் வந்து இப்போ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து அடுத்து நமக்கு ஒலிம்பிக்ஸ் வரப்போகுது, யூஎஸ்ஏல நடக்க போகுது, கிரிக்கெட் ஒலிம்பிக்ஸ்குள்ள வேற என்டர் ஆகுது. ஸோ அப்போ அதுக்காக தான் இத்தனை வருஷமா இந்த யூஎஸ்ஏங்கிறத மெயினாக வந்து ஏன்னா நம்ம நாட்டில் நடக்க போகிற ஒரு ஒலிம்பிக்ஸில் நம்ம நாட்டு டீமே இல்லைனா எப்படிறாங்கிற மாதிரி தான் அவங்க வந்து இது எல்லாத்துலேயுமே உள்ள எப்படியோ வந்து விளையாடி அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ தே ஆர் கோயிங் ஃபார்வர்ட் அப்படின்னு நினைச்சேன். பட் எதனால இந்த ஒரு ஸ்லம்ப், அது வந்து ஒரு பாகிஸ்தான் மாதிரியோ இல்லை வந்து ஒரு பங்களாதேஷ் மாதிரியோ டீம்ஸ் வந்துட்டு இவங்களோட விளையாடலை அவங்களோட விளையாடலை, இல்லை வந்து ஒரு இன்னும் அசோசியேட் நேஷன்ஸாக இருக்கக்கூடியவங்களே கூட எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்காட்லாண்டோ இல்லை வந்து இப்போ வெளியே போன ஐஸ்லாண்டோ அவங்க வந்து சாரிங்க எங்களால் வர முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. பட் யூஎஸ்ஏ போன்ற நாடு ப்ரெப்பே இல்லாமல் ஏன் இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ள வராங்க? 2025ல ஏன் வந்து அவங்க விளையாடினதே ஏதோ இத்தனை சீரீஸ் தான் சொல்றாங்களே, என்ன காரணம்? அது ஒரு 2 years ago கூட there was some ஒரு இதெல்லாம் எதுவும் ப்ரூவ் பண்ணல. there was an allegation mismanagement of funds அப்படின்னு. and plus they also அவங்களுமே நிறைய டோர்னமெண்ட்ஸுக்கு ஐசிசி அசோசியேட் மெம்பர்ஸ்ல அவ்வளவா they did not play. and plus ரீசெண்டா ஆரன் ஜோன்ஸ்ங்கிற ஒரு பிளேயர் வந்து 23 24 25 அப்போ 2 years ago வந்து ஒரு சின்ன ஒரு டொமஸ்டிக் லீக் நடக்கும் கெரிபியன்ல, பார்படோஸ்ல T10 அந்த மாதிரி லீக்ல அவர் ஏதோ மேட்ச் ஃபிக்ஸிங் அலிகேஷன்ஸ் இருக்கு. இட்ஸ் நாட் ப்ரூவன் yet. அவருக்கு ஜஸ்ட் பிஃபோர் திஸ் வேர்ல்ட் கப்ஸ் ஹேஸ் பிகன் 2 weeks ஆஃப் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க தட் ஹி ஹஸ் டு ரிப்ளை. ஸோ அவர் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஸ்குவாட். ஸோ இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜெல் ஆகாத ஒரு இது, நிறைய டோர்னமெண்ட்ஸ் விளையாடுது, பிளஸ் இந்த ஒரு பிளேயர் மேல ஒரு இது மென்டலி உங்களுக்கு அப்செட் ஆகும். ஸோ இதை தாண்டி we hope that at least ஒரு individual performances, ஒரு brilliances, flash in the pan மாதிரி வந்தா it will be good. Going forward I think ICC will take note. USA ல தான் நடக்க போறது நீங்க சொன்ன மாதிரி next tournament. So at least they should be better prepared as a home team gel ஆகணும். ஆரன் ஜோன்ஸ்க்கு என்ன அவரோட கேஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். பட் these individual stars gel if they are able to put up a good performance, it will be good. So we'll have to wait and watch. But yes, இந்த இதுல நேத்ரவால்கர் அவருடைய bowling has improved. கெஞ்சிகேவோட ஸ்பின், டாப் ஆர்டர் கூட சாய் தேஜமுக்கமல்லா அண்ட் சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி, சஞ்சய் ராமசாமி நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம், சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி, இவங்கெல்லாம் அப்கமிங் டேலண்ட்ஸ். ஸோ இவங்க கிட்டேருந்து ஒரு குட் ஸ்கோர்ஸ். ஐம் நாட் இந்த ஸ்ரீலங்கன் பிச்சர்ஸ்லையும் சரி இந்தியன் பிச்சர்ஸ்லையும் சரி 170 180 பிச், இந்தியன் பிச்சர்ஸ் எஸ்பெஷலி 170 180 தான் பார் ஸ்கோர் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்ரீலங்காவில் ஈவன் இஃப் யூ ஸ்கோர் 145 150 on any given day it will become a very match winning total மாதிரி. டீம் பேட்டிங் செகண்டுக்கு பயங்கரமான ஒரு இது இருக்கும். ஸோ இவங்களால எவ்வளவு முடியும் இந்த இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை வச்சு இந்த டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கிறது இட் இஸ் எக்ஸைட்டிங் டு வாட்ச். ஸோ இப்போ யூஎஸ்ஏ விளாட போகிற மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக விளாட போகிறதெல்லாம் வந்துட்டு இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ கொலம்போ பிச்சர்ஸ் மாதிரி இல்லாமல் இந்தியன் பிச்சர்ஸ்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ அடாப்ட் ஆவாங்க அமெரிக்கன் டீம்? பிகாஸ் இதுக்கு முன்னாடி நடந்த 2024 ODI வேர்ல்ட் கப் வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு பிச்சர்ஸ், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருந்துச்சு. சரி ஓகே, ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க, பாகிஸ்தானை பீட் பண்ணாங்க, அதெல்லாம் ரைட்டு. பட் ஹவு வெல் ஆர் தே ப்ரிப்பேர் ஃபார் இந்தியன் பிச்சர்ஸ்? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா அளவுக்கு ஸ்லோவான பிச் கிடையாது, அந்த அளவுக்கு டேர்ன் கிடையாது. இப்போ நம்ம பிச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக இல்லாத மாதிரி மாறிக்கிட்டே வருது. நிறைய ODI and T20 பிச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து T20 ஃபார்மெட்டுக்காகவே வந்து நம்ம பிச்சர்ஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய ஃபிளாட் பிச்சர்ஸ் நம்ம ஊர்லேயே வர ஆரம்பிச்சிச்சு. நரேந்திர மோடி ஸ்டேடியமாக இருக்கட்டும், இல்லை கல்கட்டா ஒரு RCB உடைய நம்ம பெங்களூர் ஸ்டேடியம், பெங்களூர் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃப்ரேல இல்லை. பட் ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் இருக்கக்கூடிய ஸ்டேடியம் நம்ம ஊரில் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில்
இப்ப இது அவங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இங்கேயுமே ட்ரபிள் இருக்குமா இந்தியன் கண்டிஷன்ஸும் அவங்களுக்கு? இந்தியன் கண்டிஷன்ஸ்ல தேல் பெர்ஃபார்ம் லிட்டில் பெட்டர். ஏன்னா அவங்க மேட்ச் சிமுலேஷன்ஸுமே இங்கேயுமே தேவ் பீன் இந்த வார்ம் அப் கேம்ஸ் எல்லாம் இங்க நடக்கிறதுனால ஐ திங்க் இந்தியன் பிச்சஸ் தேர் லிட்டில் மோர் கம்ஃபர்டபுள். அட்லீஸ்ட் நம்மளுக்கு பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ரீலங்கன் பிச்சஸ் அண்ட் இந்தியன் பிச்சஸ் என்னன்னா இந்த பவுன்ஸ் வேரியேஷன் இருக்கு. இந்தியன் பிச்சில் என்னதான் பேட்டிங் ஃபிளாக் டெக்கா இருந்தாலும் த பால் வில் கம் ஆன் டு த பேட். ஸோ நீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஃபேஸ் பண்ணும்போது நீங்க அந்த பேஸ் பவுலர்ஸை ஃபேஸ் பண்ணும்போது நீங்க ஸ்ட்ரோக் யூ கேன் ஃபினிஷ் த ஸ்ட்ரோக். ஸ்ரீலங்கால டூ பேஸ்டா இருக்கும். அப்பதான் நம்ம ரொம்ப நாள் அஜந்தா மெண்டிஸ் டைப் ஆஃப் பவுலர், இந்த ஷார்ட் ரன் அப் சிவம் துபே டைப் ஆஃப் பவுலர்ஸ் தே வில் டூ வெல் இன் ஸ்ரீலங்கா. Whereas India, even if you have the Shivam Dube type of bowler who's short run up, ball will come on to the bat. So there, they are likely to do better. Sri Lankan pitchesல ஒரு பால் வந்து ரொம்ப லோவா வரும், ஒரு பால் ஒரு ஹைட் தான் வரும், ஒரு மாதிரி அவுட் சைட் ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் யார்க்கர் போடுவாங்க. ஸோ அந்த மேட்ச் சிமுலேஷன்ஸ்க்கெல்லாம் அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். பட் டு யுவர் கொஸ்டின், இந்தியன் பிச்சஸ்ல தேல் பர்ஃபார்ம் அ லிட்டில் பெட்டர். இஃப் தேர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தேல் ஸ்கோர் ட்ரை டு ஸ்கோர் ஒரு 150 டார்கெட் வைக்க பார்ப்பாங்க. இஃப் தே ஆர் பேட்டிங் செகண்ட் அந்த கண்டிஷன்ஸ்ல கூட அடாப்ட் ஆகி ஐ திங்க் தேல் கோ ஃபார் த என்னதான் டார்கெட் இருந்தாலும் தேல் கோ ஃபார் த கில். இந்த தடவை ஐ டோன்ட் திங்க் எந்த அசோசியேட் டீம்ஸும் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பார்த்து விளையாடலாம் அந்த மாதிரி இல்லை. ஹிட் அவுட் ஆர் கெட் அவுட் மாதிரி தான் தே வில் அப்ரோச். ஸோ இந்தியன் கண்டிஷன்ஸ் தே வில் புட் அப் அ குட் ஸ்கோர், மேபி டேக் குட் விக்கெட்ஸ் அண்ட் இது. பட் ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ்ல இந்த மேட்சஸ் தே ஹேவ் பார்க்கணும் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கணும். இட் வில் பி a true test of their character and performance and skill. இப்போ வேற வார்ம் அப் மேட்ச் விளாடுனாங்க நேற்று. வார்ம் அப் மேட்ச் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் சொன்ன அந்த R1 இவங்க கதையெல்லாம் இல்லாமல் இவங்க எப்படி விளாடுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது வந்துட்டு ஓப்பனராக இருந்த அந்த ஆண்ட்ரே கோஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு வென்ட் ஃபார் ஓகேஷா ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஓரளவுக்கு விளையாடி ஒரு ஓப்பனிங் ஸ்டார்ட்டை கொடுத்தாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா திரும்பவும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மிடில் ஆர்டர் ஸ்லம்பாக இருக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் சொன்ன அந்த முகாபுலாங்கிற ஒரு அன்னைக்கு டக் அவுட் ஆயிட்டாரு அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் வி ஹேட் திஸ் சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட இருந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு பிளாஸ்டிங்கான ஒரு இன்னிங்ஸ் வந்துச்சு. 4 6 2 4ன்னு சொல்லி போட்டு பொழந்தாரு. நல்லாவே விளாடினாரு. இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி நல்லா இன்னும் விளாடினாரு. அது வந்து இந்த இந்தியன் பிளட் லைன் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதா என்னன்னு தெரியல. இந்த இந்தியன் பிளேயர்ஸ், இந்தியன் ஆரிஜின்ல இருக்கக்கூடியவங்க, ஒரு இந்தியன் பிளட் லைன் இருக்கக்கூடியவங்கலாம் வந்துட்டு இங்கே வந்து விளாடும்போது இன்னும் சூப்பராக விளாடுறாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது. அண்ட் ஹவு இம்ப்ரெசிவ் வாஸ் தேர் பர்ஃபார்மன்ஸ் இன் த வார்ம் அப் மேட்சஸ்? இந்த ஒரு வார்ம் அப் மேட்ச்ல எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்ற மாதிரி தான் இண்டிவிஜுவல், நீங்க சொல்ற மாதிரி இண்டிவிஜுவலி தே பேட் வெல், தே போல் வெல். அந்த எப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் மேட்சஸ் கூட நான் 2 ரெக்கார்ட் பார்த்திருக்கேன். போலர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்லம்ப் ஆனாங்க. வேறஸ் பேட்டர்ஸ் ஒரு குவிக் 50 ஆண்ட்ரே கோஸ் ஒரு 24ல ஒரு அஃப்கோர்ஸ் இட்ஸ் 2 years old, பட் ஒரு குவிக் 50 அடிக்கும் போது போலர்ஸ் அவ்வளவா விக்கெட்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இவங்க பெர்ஃபார்ம் பண்ணா இவங்க பெர்ஃபார்ம் பண்றதுல, இவங்க பண்ணா இவங்க பண்றதுல. ஸோ ஆஸ் அ கொஹெசிவ் டீமா வரும்போது தான் தே வில் பி ஏபிள் டு புட் அப் பெட்டர் பர்ஃபார்மன்சஸ். வின் ஆர் லூஸ், யூ புட் அப் அ பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஒரு நல்ல ஒரு ஆப்போசிட் டீமுக்கே வந்து அசோசியேட் மெம்பர்ஸ்ல இருந்தா கூட ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டல் இருக்கும். அண்ட் அந்த தேர் பி ட்ரூ வேல்யூ இன் வின்னிங். ஸோ இந்த தடவை பார்க்கணும். ஸோ ஐம் பெட்டிங், நான் வந்து சாய் தேஜ முக்கமல்லா, சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி இன் பேட்டிங், போலிங்ல நேத்ரவால்கர் அண்ட் கெஞ்சிகே and Andre Ghosh when it comes to batting also. So இவங்க ஒரு 4-5 பேர் இருக்கு, ஒரு ரெஸ்பெக்டபிள் ஃபைட் போடுவாங்கன்னு பார்க்கணும். நேத்ரவால்கர் வந்து போன தடவை T20 வேர்ல்ட் கப்ல ஸ்குவாட்லயே இருந்தார்ல? எஸ், பாகிஸ்தானோட ஐ திங்க் டாப் 2 விக்கெட்ஸ் ஏதோ எடுத்தார். அப்பதான் மொத்தம் ஃபுல் அவர் வேலை பண்ற ஐடி கம்பெனிலே அவர் பேர் தெரிஞ்சிருக்காது. மொத்த உலகத்துக்கே டக்குன்னு ஒரு செகண்ட்ல இமெயில் போன அவருடைய பேர் தான் சௌரப் நேத்ரவால்கர். ரைட். ஸோ ஃபைனல் கொஸ்டின், இப்போ இந்த வார்ம் அப் மேட்ச் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 238 சேஸ் பண்ணி ஒரு 200 வரைக்கும் வந்திருக்கிறாங்க யூஎஸ்ஏ. பட் இந்த மாதிரி ஒரு டீமுக்கு வந்து இந்த மேட்ச் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக வந்துருக்கும் இல்லையா? ஸோ வந்து இப்போ இவங்களுக்கு வந்து ஓகே ரைட், நம்ம ஒரு 200 வரைக்கும் வந்திருக்கிறோம். சரி, அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு ஃபுல் மெம்பர் டீமுக்கு அகேன்ஸ்டாக விளாடலை. அவங்க வந்து ஒரு நாராயண் ஜெகதீஷன், அவங்க பிரியான்ஷ் ஆரியா, ஆயுஷ் பட்டோனி கேப்டன், இந்த டீம் கூட விளையாடி இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களும் ஒன்றும் சலைச்சவங்க கிடையாது. அவங்க ஐபிஎல்ல போட்டு அச்சுங்கிற ஒரு அண்டர் 19 டீம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட யங் பிளேயர்ஸை உள்ள வச்சு போட்ட அந்த டீமை ஓரளவுக்கு இவங்க ஒரு 200 வரைக்கும் சேஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க அப்படின்றதே வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு பூஸ்டா தான் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அவங்க நம்மளுடைய, நீங்க சொல்ற மாதிரி நாராயண் ஜெகதீஷன், இந்த நம்மளுடைய டீம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸும் சரி, பேட்டிங் கண்டிஷன்ஸ் அண்ட் bowling கண்டிஷன்ஸ் நிறையவே பார்த்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி டீமை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது, இஃப் யூ ஹேவ் ஸ்கோர்ட் தட் மச் அண்ட் இஃப் யூ ஹேவ்
ஷோன் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ், பேட்டிங்ல உங்களுக்கு டெப்த் இருக்கு அண்ட் bowling ஆல்சோ உங்களுக்கு இருக்குன்னா தட் gives a boost. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ என்னதான் இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் அதர் டீம்ஸ் இருந்தா கூட they will put up a good fight. Of course நம்மளுக்கு தெரியும் we are the strong team, we'll win, but still it's not a walkover. முன்ன மாதிரி 80 all out 90 all out இல்லாம definitely if they bat first, I'm pretty sure 6க்கு மேல தான் இருக்கும் ரன் ரேட், மினிமம் 120 to 140. And if we bat first, and of course நம்ம வந்து ஒரு 200 or 220 ஈஸியா அடிச்சிருவோம், they will also not get out for 80 or 90. They'll go for 10 per over. என்னதான் ஆறுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதா they will go. மேபி they'll end up 120 130. அதுல தான் நான் சொன்னேன், ஒருத்தர் வந்து அந்த ஆண்ட்ரே கோசாத்தோ அந்த டாப் ஆர்டர்ல ஷார்ட்ஸ் அடிக்கிறவங்க ஒரு 50 ஒரு 60 ஒரு குவிக் 60 ஒரு அட் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சு நம்ம அவங்களோட ட்ரூ பொட்டன்ஷியல் when they face big teams and in big matches அவங்களோட பொட்டன்ஷியல் வெளியில வரும். அப்போ அந்த மாதிரி பிளேயரை we can draw. All right, let's move to the next team. கபில், நமீபியா பத்தி பேசலாமா, நெதர்லாண்ட்ஸ் போலாமா? நமீபியா பேசுவோம். ஸோ நமீபியால நான் 2-3 பேரை நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். ஜேன் கிரீன் அப்படின்னு, இஸ் டாப் ஆர்டர் பேட், லெஃப்ட் ஹேண்டட் பேட். என்ன கொஞ்சம் ஃபிளாஷியா அடிப்பார், சேவாக் மாதிரி. கிரவுண்ட் ஷாட்ஸ் இல்லாம ஃபிளாஷியா when he scores power play, it will be interesting to see how he bats. ஜேன் கிரீன், அதை தாண்டி ஜெரார்ட் எராஸ்மஸ், அவர் தான் கேப்டன் இந்த தடவை, அண்ட் அவருக்கு ஃபியூ சான்சஸ் கிடைச்சிருக்கு இந்த T20 லீக்ஸ்லாம். ஸோ அவருமே இஸ் குட் ஸ்ட்ரோக் மேக்கர். ட்ரம்பிள்மேன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட், உங்களுக்கே தெரியும். அண்ட் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருக்கு எனக்கு ஒரு தனி ஒரு லைக்கிங் இருக்கு. இந்தியாவுக்கு இன்னொரு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வரணும்னு நான் ரொம்ப நாளாக நான் வேண்டிட்டு இருக்கேன், பட் பார்ப்போம். ஸோ ட்ரம்பிள்மேன் இஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அவருக்கு கொஞ்சம் ஹைட், அந்த பவுன்ஸ், அவரோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா he can dock the ball in and அந்த பவுன்ஸ் வர மாதிரியான bowler. So even when the pitch does not give you bounce இல்லாதப்போ கூட he can extract bounce from the pitch. Trumpleman. David Weiss all-rounder, பெருசா இன்னும் அவர் இது ஸ்கோர் பண்ணதில்லை, பட் he is a permanent fixture of the team. அவரோட பவுலிங் டேவிட் வீஸ் தானே சொல்றீங்க? டேவிட் வீஸ் அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்லாம் ஆக போற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? இல்ல, இந்த ஸ்குவாட்ல இருக்காங்க, பட் மேபி ஆஃப்டர் திஸ் ஹீல் ரிட்டையர் நினைக்கிறேன். ஏன்னா T20 வேர்ல்ட் கப் முடிச்சதுக்கு அப்புறமாவே ஏதோ நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி வந்து டேவிட் வி அவர்கள் வந்துட்டு கிளம்புறாரு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. நான் அதை படிச்ச மாதிரி ஞாபகம் எனக்கு தெரியல, ஐம் நாட் ஷூர். ஓகே, ஹி இஸ் ஹியர். இதுக்கு அப்புறம் லாஃப்டி ஈட்டன் அப்படின்னு கொஞ்சம் வெல் பில்ட், ஹி இஸ் a left arm batsman and he is also part time bowler மாதிரி, but he is the one who will go for big shots. அவர் எங்க டாப் ஆர்டரா மிடில் ஆர்டர் எங்க அவரை பிளேஸ் பண்ண போறான்னு அதை பத்தி தெரியல. பட் நான் ஒரே ஒரு வீடியோ ஏதோ இன்ஸ்டாகிராம்ல பார்த்ததுல he is an attacking player. ஸோ நம்ம பழைய சௌரப் திவாரி இருந்தார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ இட்ஸ் அகெயின் யூஎஸ்ஏக்கு சொன்ன மாதிரி நமீபியா ஆல்சோ ஃபிளாஷஸ் இருக்காங்க, லைக் டேலண்ட்ஸ் இருக்காங்க. டீமா எப்படி ஜெல் ஆக போறாங்க, எப்படி என்ன இதுன்னு நம்ம பார்க்கணும். இட் will be interesting to see. ஸோ இது வந்து நீங்கள் சொல்கிற ரீசன்ட் ஃபார்ம்லாம் வச்சு இந்த பிளேயர்ஸ் பற்றி சொல்கிறீங்க. டீமோட ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்குது, அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் இந்த லாஸ்ட் இத்தனை கொஞ்சம் நாட்களில் வந்து எந்தெந்த டீம்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக அவங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க, அந்த டீம்ஸோட அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மேபி இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆடியன்ஸ். ஆமாம், நானுமே ட்ராக் பண்ண வரைக்குமே தேவ் பிளேட் அகெயின்ஸ்ட் அசோசியேட் அந்த நம்ம குவாலிஃபைங் ஸ்டேஜஸ்லாம் பார்த்துருக்கேன், அங்கே தேவ் பெர்ஃபார்ம் வெல். பட் பெருசாக அவங்க இன்னும் ஒரு பெரிய, அஃப்கோர்ஸ் நெதர்லாண்ட்ஸ் ஆகட்டும் யூஎஸ்ஏ ஆகட்டும் ப்ரீவியஸ் வேர்ல்ட் கப்ஸ்ல ஒரு அப்செட் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஹவ் ஆப்கானிஸ்தான் ஸ்டார்டட் அண்ட் நவ் தே ஹவ் அட்டைன்ட் ஃபுல் மெம்பர் ஸ்டேட்டஸ். அப்படி இவங்க இன்னும் பண்றதுக்கு இன்னும் அந்த ஒரு இது இன்னும் நம்ம இது வரைக்கும் பார்க்கல. பட் ஹோப்ஃபுல்லி இந்த வேர்ல்ட் கப்ல எப்படி ஒரு யூஎஸ்ஏக்கு ஒரு நேத்ரவால்கரோ ஒரு கெஞ்சிகே இருக்கிற மாதிரி இங்க ஒரு 2-3 நேம்ஸ் வந்து ஒரு குவிக் 50 ஒரு 3 விக்கெட் ஸ்பெல் 5 விக்கெட் ஸ்பெல் அந்த மாதிரி ஏதாவது யாராவது ஒருத்தர் வந்தா தட் நேம் அண்ட் தட் டீம் வில் கம் ஃபார்வர்ட். அப்போ நம்ம வந்து அடுத்த 1 இயர் ஒரு அடுத்த 2 இயர்ஸ்க்கு அடுத்த லீக்ஸ்ல அவங்க போய் அடுத்தடுத்த லீக்ஸ் ஃபார்மேட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. ஸோ வில் ஸ்டார்ட் ட்ராக்கிங் தம். ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட் ஓப்பனிங். எப்படி ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரன்ஸ் வேணும்ல, ஹி கெட்ஸ் தட் கான்ஃபிடன்ஸ். அந்த மாதிரி டீம்ஸ் லைக் நமீபியா, ஓமான், அடுத்தடுத்த யூஏஇக்கெல்லாம் அந்த ஒரு ஓப்பனிங் அந்த ஒரு அப்செட் வந்து இஃப் பீப்புள் ஸ்டார்ட் நோட்டிசிங் இட் இஸ் அ வின் ஃபார் தெம்.
இல்ல அதுவும் வந்து இந்தியாவில் விளையாடுறாங்கன்றதான் இன்னும் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இப்போ வேற ஏதோ ஒரு கண்ட்ரியில் நடக்கிறதுக்கும் இந்தியாவில் நடக்கிற ஒரு டோர்னமெண்ட்ல நீங்க வந்து ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல செம்மையா அடிக்கிறீங்கன்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்துட்டு பிசிசிஐ உங்களை கவனிக்குது இன்னும் க்ளோஸரா அப்படின்றது தான். ஏன்னா வந்து ஐசிசி உங்களை கவனிக்குதுன்றதை விட பிசிசிஐ கவனிக்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டு ஒண்ணுதான்ற மாதிரி பேசுவாங்க சில பேர். அது அடுத்த விஷயம், அனதர் டாபிக். பட் ஆனா இப்போ ஒரு ஐபிஎல்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். இப்போ இதுவே நீங்க பாத்தீங்கன்னா போன T20 வேர்ல்டு கப் 2024 விளையாடின நல்ல பிளேயர்ஸ் யாரெல்லாம் அவங்கவுங்க நாடுகள் நல்லா விளையாடினாங்களோ, இந்த யுஎஸ்ஏ பிளேயர்ஸ், நமீபியால டேவிட் வியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து டிராஃப்டுக்குள்ள வந்தாங்க ஐபிஎலுக்கு. அடுத்த மெகா ஆக்ஷனுடைய டிராஃப்ட்ல இருந்த ஒரு 500-600 பிளேயர்களில் இந்த டேவிட் வீன்றவர்லாம் வந்து ஒரு ஆளா இருந்தார். பட் அதுக்கப்புறம் அவர் யாரும் பிக் பண்ணல. பட் அட்லீஸ்ட் அந்த டிராஃப்டுக்குள்ள வரத்துக்கான ஒரு ஓப்பனிங் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ லார்ஜர் ஆடியன்ஸ் லுக் அட் யூ. ஸோ அதனால் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட், ஓகே ஃபைன். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டீம். கபில், நெதர்லாண்ட்ஸ். நெதர்லாண்ட்ஸ் நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் 2022 வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்காவே பீட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து இந்த தடவை கேப்டன் வந்து ஸ்காட் எட்வர்ட்ஸ். அண்ட் நம்மளுக்கு எல்லாருக்கும் நான் கண்டிப்பா சொல்றேன் பாலா, ஒரு பிளேயர் கண்டிப்பா எல்லா இந்தியன்ஸ்க்கும் ஞாபகம் இருக்கிற பேர் வந்து ரூலோஃப் வேண்டமோவர். அவர் வந்து எப்போலேருந்து இஸ் பீன் பிளேயிங், he's another he can bat, he can bowl, and I think he's very old. I think 37 38 மேலே இருக்கும் அவர் ஏஜ். ஃபீல்டிங்குமே இஸ் பிரில்லியண்டா he does. So he's a very key member of this Netherlands team. இன்னொரு பிளேயர் தட் இந்த தடவை I'm going to look out for is Colin Ackerman. அவர் வந்து ஆல்ரவுண்டர். he's a top order bat and he can also bowl, off spin bowler I think. So Colin Ackerman and மேக்ஸ் ஓடவுட் அப்படின்னு ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ இந்த 4 பேர் தான் ஐம் கோயிங் டு கீப் அன் ஐ ஆன் அண்ட் see how they perform. அண்ட் ரூலோஃப் வேண்டமோவர் வந்து உங்களுக்கே தெரியும், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். he can அந்த 4 ஓவர்ஸ்ல he can take 2-3 விக்கெட்ஸ் அண்ட் he is more like ரஷித் கான் டு ஆப்கானிஸ்தான் மாதிரி. கடைசியில லைக் ஒரு ஹிட்டிங் வரணும்னா அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. he has also played for a major team. ஸோ பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த ஆக்கர்மேன் அண்ட் மேக்ஸ் ஓடவுடுமே ப்ரீவியஸ் 2-3 இயர்ஸ்ல தே ஹவ் பர்ஃபார்ம்டு வெல். ஸோ நெதர்லாண்ட்ஸ் ஜஸ்ட் லைக் எப்படி அயர்லாந்து மாதிரி ஐ திங்க் நெதர்லாண்ட்ஸ் ஷுட் இந்த நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் ஒரு ஃபுல் மெம்பர் டீம் ஆகணும். பார்ப்போம். எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி ஃபுல் மெம்பர் டீமே. ஒரு இப்போ 10-11-12 டீம்ஸ் இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் தான் லாஸ்ட். அவங்கள தாண்டி பழைய கென்யா, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து எல்லாம் வந்தா இன்னும் யூனோ பைலேட்டரல்ஸுக்கு ஆகட்டும், இதாகட்டும், டெஸ்ட் பிளேயிங் அந்த ஆப்கானிஸ்தான் விளையாடுற மாதிரி ஒன் ஆஃப் டெஸ்ட் இதுக்கெல்லாம் இதாகட்டும். ஸோ அதுக்கு எல்லாமே இந்த மாதிரி வேர்ல்ட் கப் பர்ஃபார்மன்சஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் வில் ஃபர்ஸ்ட் கிவ் யூ தி ஓப்பனிங் ஸ்லாட். ஸோ முதல்ல ஒரு ரூல் போடணும். என்னன்னா இந்த ஃபுல் மெம்பர் நேஷன்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா ஒரு டோர்னமெண்ட்டாவது ஒரு வருஷத்துல ஒரு சீரீஸாவது விளையாடணும்னு கொண்டு வரணும். என்னன்னா இந்த பிரான்சைசி கிரிக்கெட்டுக்கான ஸ்கெடியூல் எங்க பண்றதுன்றத வச்சுட்டு மிச்சம் இருக்கிற நாட்கள்ல தான் இன்டர்நேஷனல் மேட்சஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் மோர் ஆஃப் ஃபுட்பால் மாதிரி இது அப்படியே மாறிட்டே போயிட்டு இருக்குது. வேர்ல்டு கப் அப்படின்றத தாண்டி அந்த ஃபீஃபால இருக்கிறவன் எவனுமே வந்துட்டு பெருசா கண்ட்ரீஸ்லாம் விளாட மாட்டாங்க. அர்ஜென்டினாக்கு மெஸ்ஸி எத்தனை நாள்ரா விளாடினாருன்னு கேட்டா அப்படி யோசிப்பானுங்க. பார்சலோனாக்கு அது விளாடினாருங்க நிறைய அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த இன்டர்நேஷனல் மேட்சஸை விட வந்துட்டு கிளப் ஓரியன்டா இந்த கேமும் நிறைய போயிட்டு இருக்குதுன்றது வந்து ஒரு விதமான ஒரு மேட்டர். அண்ட் ஹவு இஸ் த ட்ராக் ரெக்கார்ட் நெதர்லாந்து? ஐ மீன் இவங்க எப்படி விளையாடிட்டு இருக்காங்க? நமீபியா மாதிரியே நெதர்லாண்ட்ஸ் எப்படி விளையாடிட்டு இருக்காங்க? அகைன்ஸ்ட் யாரால அதிகபட்சம் யாரு கூட விளையாடி இருக்காங்க இவங்க? நெதர்லாண்ட்ஸ் அவங்க டீம்ல யூரோப்பியன்லயே ஒரு லீக் இருக்கு. பிளஸ் அவங்களோட பிளேயர்ஸ் வந்து நிறைய இன்டர்நேஷனல் இது மேட்சஸ் எல்லாம் விளையாடி இருக்காங்க. நிறைய டோர்னமெண்ட்ஸ் விளையாடி இருக்காங்க. ஸோ தே ஹவ் ஐ வுட் சே ப்ரிப்பரேஷன் வைஸ் நமீபியாவோட தே ஆர் பெட்டர் பிளேஸ்ட். பிளஸ் பிளேயர் லைக் ரூலோஃப் வேண்டமோவர், Colin Ackerman, Max O'Dowd வந்து he is going to I have a feeling இந்த டோர்னமெண்ட்ல அட்லீஸ்ட் ஒரு 50ஆவது he is going to score. Max O'Dowd, Colin Ackerman கூட he has a potential of scoring 150. they have a lot of match practices. அங்க லோக்கல்லா அவங்களுடைய கிரிக்கெட்டிங் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ நமீபியாக்கு கம்பேர் பண்ணும்போது they are well placed. ஸோ we'll see இந்த தடவை ஒரு அசோசியேட் மெம்பர் ஒரு அப்செட்டாவது பண்ணுவாங்க. அது it could be Ireland or Netherlands. So I'm placing my bets on Netherlands and நம்ம சொன்ன இந்த 3-4 பிளேயர்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப அந்த அப்செட்ங்கிறது வந்து யார், இந்தியாக்கா பாகிஸ்தானுக்கா? நம்மளுக்கு கிடையாது. கடைசியில அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான். ரைட், ஓகே. ஸோ பாகிஸ்தான் ஒருத்தர் வந்துட்டு இன்னைக்கு உள்ளேயே வரலாமா வேணாமா அப்படின்னு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ லெட்ஸ் மூவ் டு த
4th டீம் இன் திஸ் ஸ்லாட். இது இந்த குரூப் ஏல இருக்கக்கூடியது. தட் இஸ் பாகிஸ்தான். என்ன பாகிஸ்தான் என்ன நிலைமையில இருக்கிறாங்க? இப்பதான் அடிச்சு துவச்சுக்கிறாங்க ஆஸ்திரேலியாவை. பாத்தீங்களா? சும்மா கிடையாது. ஆக்சுவலா அதுதான் இப்ப பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸும் கேக்குறாங்க. நிறைய ஆர்டிகல்ஸும் பார்த்தேன். அந்த பிட்சை நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா லைக் ஒரு லோ பவுன்ஸே இல்லாத பிட்சு. ஒரு மாதிரி ஸ்டாப் அண்ட் ஒரு மாதிரி எக்ஸாக்டா எப்படி ஸ்ரீலங்கா பிட்ச் இங்க கொண்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி நோ பவுன்ஸ், பயங்கரமான ஸ்டாப் ஸ்டார்ட் பிட்சு. அண்ட் ஷார்ட்ஸுக்கு போனா ஐ டோன்ட் நோ, நீங்க பார்க்கும்போது ஈவன் ஃபார் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மிட் ஆஃப் இந்த வி சர்க்கிள்ல கம்ப்ளீட் பண்ணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் the ball is coming. So batsmen are getting என்ன சொல்றது, ஒரு காட்டன் போல்ட் ஆட்டம், ஷார்ட் மிட் விக்கெட்ல எல்லாம் கேச்சஸ் போறது. ஸோ அவங்களுக்கு அது கான்ஃபிடன்ஸா இல்ல இது ஆஸ்திரேலியா, இட் இஸ் டெஃபினெட்லி அ வின் ஃபார் பாகிஸ்தான். ஏன்னா 2018க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் தே ஒன் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஸோ அவங்க பிரைம் மினிஸ்டர் ட்வீட் எல்லாம் போட்டாங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு. ஸோ இட்ஸ் அ பிக் டீல் ஃபார் தெம். பட் பாகிஸ்தானுக்கு கொலம்போல இஃப் தே கம், அவங்க வந்தாங்கன்னா எனக்கு 2 போலர் பத்தி தான் எனக்கு பயம். ஒன்னு ஃபஹீம் அஷ்ரஃப், இன்னொன்னு வந்து உஸ்மான் தாரிக். அனில் சௌத்ரின்னு நம்மளோட இந்தியன் அம்பையர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் வந்து சொல்ல அக்கார்டிங் டு ஹிஸ் கால்குலேஷன்ஸ் உஸ்மான் தாரிக்கோட போலிங் வந்து கரெக்டா தான் இருக்கு, அவர் வந்து த்ரோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இஃப் ஹீஸ் கிளியர்ட் ஆஃப் லீகல் ஆக்ஷன்ஸ், ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாக்கா உஸ்மான் தாரிக் வந்து அபிஷேக் சர்மாவை கவுண்டர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 6 ஹவர்ஸ்ல கண்டிப்பா ஹி வில் கம். மோர் ஆஃப் கேதார் ஜாதவ் ஸ்டைல் அவர் இல்லையா? கேதார் ஜாதவ் வந்து ரெஸ்பெக்டபிள் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஆக்ஷன். இவர் வந்து லசித் மலிங்கா, பட் ஹி வில் ஸ்டாப் அண்ட் ஹீல் போல். ஸோ அது வந்து ஐ திங்க் ஹவு நம்ம சுஹைல் தன்வேர் அண்ட் முகமது இர்ஃபானுக்கு நம்ம பேக் இந்த டே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோமோ, ஐ ஹோப் இந்த மாதிரி நம்மளுடைய போலிங் த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட் ரகு வந்து நம்ம இந்தியன் டீமோட இதெல்லாம் பேசி, அஃப்கோர்ஸ் தே வுட் ஹவ் சீன் உஸ்மான் தாரிக் எல்லாம் ஹவு டு இதுன்னு. பட் எனக்கு என்னன்னு, அபிஷேக் சர்மா ஷுட் நாட் கெட் அவுட் ஃபார் உஸ்மான் தாரிக். ஏன்னா அவர் வந்து ஸ்லோவர் பால்ஸ்ல அண்ட் வென் இஸ் இந்த ரிதம் கொஞ்சம் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வி ஹவ் சீன் தட் லாஸ்ட் கேம் கூட ஐ திங்க் ஏஷியா கப்ல இல்லையா, மிட் ஆஃப்லயோ ஹி கேவ் அ கேட்ச் டு அ ஸ்லோவர் பால் ஃபார் ஃபஹீம் அஷ்ரஃப். அப்போ எய்தர் ஃபஹீம் அஷ்ரஃப் ஆர் உஸ்மான் தாரிக் இந்த போலர்ஸ் வரும்போது அபிஷேக் சர்மா ஷுட் பி ஹி ஹஸ் டு வெயிட் அண்ட் டாட் பால் இருந்தாலும் பரவாயில்ல, he has to wait and play. ஏன்னா of course அவருடைய சோகால் பண்ண மாட்டாருங்க அபிஷேக் சர்மால. இல்ல பிரெட்லியே திரும்ப வந்து இன்டர்நேஷனல் கரியர்ல விளையாடினாலும் அவரெல்லாம் 3 டாட் பால்க்கு மேல ஆட மாட்டாரு, 2 மேல ஆட மாட்டாரு. 3வது பால்லாம் 6 போயிருவாரு அவர். ஸோ ரொம்ப இன்டியூசிவா வில் கம் டு இந்தியா லேட்டர். ஸோ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களோட மெயின் ஸ்டார் பிளேயர்ஸா யாரெல்லாம் இருந்துக்கிறா லாஸ்ட் இந்த ஒரு 1.5 இயர்ஸ்ல ஆஃப்டர் T20 வேர்ல்டு கப் 2024 அப்புறமா அவங்களோட ஸ்டார் பிளேயர்ஸா பவுலிங்ல யார் இருந்திருக்கிறா, பேட்டிங்ல யார் இருந்திருக்கிறா, எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு மேபி தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிகாஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எவ்வளவு பேர் வந்துட்டு பாகிஸ்தானுடைய எல்லா மேட்சஸையுமே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ பாகிஸ்தானுடைய ஸ்டார் பிளேயர்ஸ் இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸ் யாரு? ஸ்டார் பிளேயர்ஸ்னா ஃபஹீம் அஷ்ரஃப் அண்ட் முகமது நவாஸ் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். டெத் ஓவர்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ், ஆல்சோ வித் த பேட். அவர் கிட்டத்தட்ட ஒரு ரவீந்திர ஜடேஜா மாதிரி, யூனோ. ஸோ ஃபஹீம் அஷ்ரஃப் அவர் வந்து ஹி டுக் தி விக்கெட் ஆஃப் அபிஷேக் சர்மா. அந்த ஒரு எப்படி நம்மளுக்கு சிவம் துபே வந்து சில டைம்ஸ் பவர் பிளேலையோ இல்லை ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்ல வருவாரோ, அதே மாதிரி ஃபஹீம் அஷ்ரஃப் இஸ் ஒரு ஃபர்ஸ்ட் சேஞ்சுக்கு இஸ் வெரி எஃபெக்டிவ் போலர். ஸோ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபஹீம் அஷ்ரஃப் அண்ட் முகமது நவாஸ் இவங்க 2 பேருமே they both of them bat well and they bowl well. ஒரு அப்துல் ரசாக், அசார் மஹமூதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் அந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ண மாதிரி. அது போக சல்மான் அலி ஆகா இந்த லாஸ்ட் கேம் தான் லாஸ்ட் இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு அகைன்ஸ்டா ஹி ஸ்கோர்ட் 70. ஸோ ஹி இஸ் பேக் இன் ஃபார்ம். அவர் ஸ்கோர் பண்ணியே அவங்க ஒரு கேம் ஜெயிச்சாங்க. ஹி ஸ்கோர்ட் 70 of 46 balls on a good strike rate, ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ख्वाजा नफे அந்த he is going to be the wicket keeper for ख्वाजा नफे. அஃபேர் வச்சிருக்காரா ख्वाजा नफे? So அவர்தான் he is going to be the keeper. அவருமே he scored a quick 50. he is a very handy bat. அது தவிர ஓபனர்ஸ் ஷைப்ஸாதா ஃபரான், இவர்லாம் என்னன்னாரு இந்த ஃபக்கர் ஜமான், அவர் இல்ல. ஃபக்கர் ஜமான் ஸ்குவாட்ல இருக்கார், பட் he will not be not in the fray. Okay. Yes,
இன்னும் பாபர் அசாம T20 பிளேயர் நாங்க நம்பவே இல்லடா. என்னடா நீங்க இன்னும் யார் காதலா பூ சுத்துறீங்க நிறைய பேர் ஆன்லைன்லாம் கேட்டுக்கிறாங்களே. ஆனா பாஸ் பயங்கரமான சப்போர்ட். கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருமே சப்போர்ட். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, பாபர் அசாம் டிராப் பண்ணாதீங்கன்னு அவங்க பயங்கரமான சப்போர்ட். அந்த சப்போர்ட்டுக்காகவே வச்சுட்டாங்க போல இருக்கு. பட் பாபர் அசாமே ஐ திங்க் ஹி ஸ்கோர்ட் 150 என்னமோ. பட் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் இஸ் வெரி புவர். ஸோ இந்த இவரு முகமது ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாம் 2 பேரும் ஓடிஐக்கு வேணா சூப்பரான காம்போ 2 பேரும். பட் T20க்கு 2026ல வந்து அவங்களோட ஸ்டைல் எடுபடவே இல்லை. அவங்க இன்னும் அபிஷேக் சர்மான்னு ஒருத்தன் 16 பால்ல ஆஃப் செஞ்சுரி 12 பால் 14 பால்ல போட்டுக்கிறான். இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு வந்து 30 பால் ஆளுக்கு பிடிச்சி கடைசியில 10 ஓவர் முடியல விக்கெட்டே விடாம 100 ரன் அடிச்சா அது வந்து T20 ஸ்டைல் நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. இன்னும் அவங்க T20 உடைய கரண்ட் ஸ்டைலுக்கு அடாப்டே ஆகல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்களோட ஓன் ஸ்டைல் ஆஃப் T20, அதாவது கொஞ்சம் அக்ரெசிவாவும் போலாம். ஆனா வந்து இல்ல கொஞ்சம் இதுவா இதுக்கு முன்னாடி ஆடின நம்மளோட T2024 T20 வேர்ல்டு கப்லயும் சரி, இப்பவும் சரி, அவங்களோட அந்த மெத்தடாலஜியே பார்த்தா சில பிளேயர்ஸ் வந்து அந்த அட்டாக்கிங்கா போலான்ற மைண்ட் செட்ல ஆடுறாங்க. நிறைய பிளேயர்ஸ் பார்த்தா இன்னுமே அந்த ஒரு ஸ்லோவா பொறுமையா தட்டி ஆடி அப்படியே கொண்டு போலான்னு பாக்குறாங்க. ஸோ ஆஸ் அ டீமா வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து எப்படி வந்து ரோஹித் சர்மா உள்ள வந்தப்போ ஒரு அக்ரெசிவா நம்ம வந்து ஒரு புஷ் பண்ண போறோம் அப்படின்னு அவர் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லயே வந்து போல்டா ஒரு அடி அடிச்சு இங்கிலாந்துலாம் போட்டு பொழந்துனுங்கிறான். நம்ம இந்த நேரத்துல போயிட்டு இந்த மாதிரிலாம் ஆட்டிருந்தா கதைக்கே ஆகாது ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு போல்டு ஸ்டெப் எடுத்தார். அந்த ஒரு இனிஷியேட்டிவ் அதர் ஏசியன் கண்ட்ரீஸ்ல ஒரு ஸ்ரீலங்காக்கோ பாகிஸ்தானுக்கோ யாருக்கும் அப்படி ஒரு கேப்டன் அண்ட் அப்படி ஒரு ஹோல் அட்மாஸ்பியர் கிடைக்காதுன்றது வந்து நம்ம அந்த செனா கண்ட்ரீஸ்க்கு அகெயின்ஸ்டா, முக்கியமா ஒரு இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டோடைய T20 ஸ்டைலுக்கு அகெயின்ஸ்டா அடாப்ட் நம்ம இந்தியா ஆன மாதிரி இவங்க யாரும் ஆகலன்றதை ஈஸியா பார்க்க முடியுது இல்லையா? அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், அந்த Feb 15 மேட்ச் கண்டிப்பா நடக்கும், அவங்க வந்துருவாங்க. பாபர் அசாம் வந்து ஐ திங்க் 1 down or 2 down அவருடைய நீங்க சொல்ற மாதிரி ஸ்லோ கால்குலேட்டட் அப்ரோச் நம்மளுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். ஏன்னா ரன் ரேட், இஃப் தே ஆர் சேசிங், ரன் ரேட் பயங்கரமா ஏறும். இஃப் தே ஆர் செட்டிங் த டார்கெட், இதே மாதிரி தான் அவுட் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர் அடின்னு அடிப்பாங்க. சம்வேர் வருண் சக்கரவர்த்தியோ யாரோ வந்து அவர் வாஷிங்டன் சுந்தரம் வந்து பிரேக் த்ரூ கொடுப்பாங்க. பிரேக் த்ரூ கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஸ்லோ ரன் ரேட் ஆகும். டுவர்ட்ஸ் தேர் they'll try to accelerate but they'll end up with ஒரு 140, 150, 140, 150 குள்ள நம்ம ஈஸியா அக்சர் பட்டேல், நம்ம ரிங்கு சிங், திலக் வர்மா, நம்ம we have batting. வருண் சக்கரவர்த்தி ஐ திங்க் பை நோ நெட்ஸ்ல போய் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 சிக்ஸஸ் எப்படி அடிக்கணும் அது நம்ம பேட்டிங் இஸ் சார்ட்டட். ஸோ இன் அ வே பாபர் அசம் ஒரு மொத்த டீமோட ஈக்குவேஷனையே மாற்றக்கூடிய கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஹீஸ் நாட் அ T20 பிளேயர். அவர் ஹீஸ் நோ லாங்கர் அந்த யங் இதுவும் கிடையாது. பிளஸ் அவர் அண்டர் 19ல அவங்க 2-3 பேட்ஸ்மேன் இருக்காங்க, அவங்க ஏன் எடுக்கலன்னே தெரியல. அண்டர் 19 நம்ம இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா சூப்பர்வா பிளே பண்ணாங்க. ஈவன் லாஸ்ட் இயர் பேரு சம்திங், பட் பயங்கர ஷார்ப் பாய்ஸ் எல்லாம் 18, 19 தான். அவங்க எடுப்பாங்கன்னு பார்த்தா எனக்கு பழைய லாண்ட்ரி தான் வேணும் அப்படின்னு. பரவாயில்ல, பாபர் வரட்டும், நம்மளுக்கு தான் அது நல்லது. அண்ட் ஹவுஸ் இயர் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் இப்போ ஹாரிஸ் ராஃப் அந்த அவரை வந்து இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஹாரிஸ் ராஃப் ஃப்ரேலே இல்லைப்பா அவ்வளோதான்ப்பா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற டைம் லைனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டுமே கூட இன்னும் அப்கிரேட் ஆகாம இருக்குது. அந்த பழைய த்ரெட்டு வந்துட்டு அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்னால எல்லா இடங்களையும் கொடுக்க முடியுன்றாங்க. இப்போ நடந்து முடிஞ்ச இந்த T20 சீரீஸ்ல அவங்களுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமா இருந்து அவங்களுடைய அந்த பிச்சுக்கு ஏற்ற ஸ்லோவான ஒரு ஸ்டஃப் நீங்க சொன்னீங்க. பட் அதை தாண்டி அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து சல்மான் மிர்சா, he is the replacement for Haris Rauf. அவருமே he's okay, பெருசா பேஸ் கிடையாது, பட் he has அந்த ஸ்லோவர் பால் வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஐ திங்க் நம்மளுக்கு he's not a பிக் த்ரெட் எப்போ இருக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் ஷஹீன் ஷா அஃப்ரிதியை ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சவர் நம்ம அபிஷேக் சர்மா தான். பட் ஸ்டில் he still has the pace. சல்மான் மிர்சா கம்பேர் பண்ணும்போது ஷஹீன் ஷா அஃப்ரிதியோட பேஸ் ஆட்டம், இஃப் த பிச் கொஞ்சம் கேரி இருந்ததுன்னா அந்த ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப், பிகாஸ் he's been playing for some time. ஸோ அவருக்கு அந்த இனிஷியல் கண்டிஷன்ஸ் எப்படி போல் பண்ணணும்னு தெரியும். அவரை டேக்கிள் பண்ணிட்டா அடுத்த வர சல்மான் மிர்சா ஆகட்டும், ஃபஹீம் அஷ்ரஃப் ஆகட்டும், ஃபஹீம் அஷ்ரஃப் ஐ திங்க் வில் டேக்கிள் ஹிம். சல்மான் மிர்சா இஸ் அ வெரி ஒரு மாதிரி அன்னோன் போலர். அவருக்கு இன்னும் அந்த பெரிய மேட்ச் கண்டிஷன்ஸ் ஆகட்டும், பெரிய வேர்ல்ட் கப் விளையாடி, பெரிய டீம்ஸுக்கு விளையாடி, எஸ்பெஷலி இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் விளையாடி அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங் சுச்சுவேஷன் எல்லாம் அவர் ஒன்றும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஐ வுட் ஹவ் செட் என்னதான் ஹாரிஸ் ராஃப் இல்லைன்னா கூட ஹாரிஸ் ராஃபுக்கு ரா பேஸ் இருக்கு.
நம்ம உம்ரான் மலிக் மாதிரி. ஸோ அது மேபி தேவோட ஸ்ரீலங்கான்னு தெரிஞ்சா நீங்க பிச்சில் உங்களுக்கு பிச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பவுன்ஸ் பெருசா வராது. அப்போ ஃபாஸ்ட் யார்க்கர் ஆட்டம் அந்த மாதிரி பியூர் பேஸ் போயிருக்கலாம். அவங்க அதை விட்டுட்டு சல்மான் மிர்சான் தே வாண்டட் டு கோ ஃபார் நியூ பவுலர் விச் ஐ திங்க் நம்மள ஈஸியா ஃபேஸ் பண்ணிடலாம். அவங்க போலிங் பெரிய ஒன்றும் த்ரெட்டு கிடையாது. உஸ்மான் தாரிக் தான் எனக்கு நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் பவர் பிளேல. ஏன்னா பவர் இன்ஃபீல்டு கிளியர் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. பட் அந்த ஸ்டாப் ஸ்டார்ட் வரும்போது நம்ம வந்து வி ஷுட் நாட் கோயிங் டு த ஷார்ட் அர்லி. ஏன்னா ஒரு செகண்ட் லேட்டா வரும் பால் அண்ட் லோவா இருக்கும். ஸோ ஐடியல் ஃபார் சூரியகுமார் யாதவ் ஒன் டவுன்ல வந்தா அவர் வந்து லோவா வந்துன்னா பெருக்கி அவர் ஃபுல்லா பெருக்கிட்டே இருப்பார். இந்த பக்கம் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட்டம் இந்த வீல பிஹைண்ட் வி ஐம் சேயிங் பிட்வீன் ஃபைன் லெக் அண்ட் தேர்ட் மேன் சூரியகுமாருக்கு பெஸ்ட் bowler உஸ்மான் தாரிக். So I think bowling எல்லாம் பெரிய இது இல்ல பாலா. I think we will be able to take. But this is the very first time ஒரு ICC டோர்னமெண்ட்டுக்குள்ள வரும்போது பாகிஸ்தானுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னா they are more dependent on their spin than pace. இதுதான் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி கிடையாதுன்னு சொல்லலாம். அவங்க வந்துட்டு எப்பவுமே அது வந்து நம்ம இம்ரான் கான், வாசிம் அக்ரம் காலத்திலேருந்து ஷோயப் அக்தர், முகமது சமிலேருந்து ஆரம்பிச்சு முகமது ஆமீர்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபாஸ்ட் பவுலிங்கான ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ அவங்களுடைய நம்பிக்கை எல்லாமே எங்க இருக்குது அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ஒரு அப்ரார் செமையா போட்டு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருவாரு, ஷதாப் கான் செமையா போட்டு மேட்ச் எப்படியாவது வந்துட்டு நம்ம பக்கம் திருப்பி விட்டுருவாரு. பிகாஸ் தே சி ஷதாப் கான் ஆஸ் மோர் லைக் ஒரு ரஷீத் கான் மாதிரின்னு வச்சுப்போமே. ஒரு நம்பர் 5 நம்பர் 6ல வந்து பேட்டிங். ஏன்னா வந்து இப்போ ஒரு நம்பர் 7 8ல ஆடுறது கிடையாது. பேட்ஸ் அட் நம்பர் 6 ஆல்மோஸ்ட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேட்டிங்கையும் அவர் கொடுத்துருவாரு, விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கை எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற அந்த இவரு நம்ம யாராவது இந்த தாரிக், உஸ்மான் தாரிக்கா இருக்கட்டும், இல்ல ஷதாப் கானா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு அப்ராரா இருக்கட்டும், இவங்க மேலேயே தான் அவங்களுடைய நம்பிக்கை எல்லாமே ஃபுல்லா போயிட்டு இருக்குது அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் மேபி அவங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கன் பிச்சஸ்ல உதவலாம். பட் நீங்க சொல்ற மாதிரி வந்து இந்தியன் பிச்சஸ்ல அது உதவுமா அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் கொஸ்டின். நம்ம இந்தியன் ஸ்பின்னர்ஸ்க்கே வந்துட்டு நம்ம இந்தியன் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவே சில ஊர்ல எல்லாம் போட்டு பொலன்னு பழக்கிறானுங்க. அப்படி இதுல இவங்களை கொண்டு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஒரு பிளேயர் நம்ம சொல்ல மறந்து சைம் அயூப், ஹீஸ் லெஃப்ட் ஹேண்ட் இஸ் a good opener அப்படின்ற சொல்லுங்க ப்ளீஸ். சோ he is little bit like ஷாஹித் அஃப்ரிதி மாதிரி குவிக்கிஷா வரும். லைக் மேபி அனில் கும்ப்ளே அளவுக்கு பவுன்ஸ் இல்லாம இருக்கும். பட் அவருடைய குவிக்கிஷ் டெலிவரி வந்து சில டைம்ஸ் ஸ்பின் ஆகும், லெக் ஸ்பின் ஆகும், சில டைம்ஸ் ஸ்பின் ஆகும், சில டைம்ஸ் ஸ்பின் ஆகாது. இட் கம் ஸ்ட்ரைட் ஆன். அட் டைம்ஸ் நீங்க சொல்ற மாதிரி பிளாட் டெக்கா இருந்து இந்தியன் பிச்சஸ்ல அவரை நம்ம டேக் ஆன் பண்ணலாம். ஸ்ரீலங்கா பிரேமதாசாலேயோ கேண்டிலேயோ அந்த பவுன்ஸை வந்து கிராக்ஸ் இருக்கும்ல பிச்சில். ஸோ ஒரு கொஞ்சம் பின்னாடி போச்சுன்னா பவுன்ஸ் கொஞ்சம் மேலே வரும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்ததுன்னா பால் வந்து நீ ஆர் பிலோ நீ வரும். அங்கதான் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி டீம்ஸ் தேர் ஸ்டில் நாட் யூஸ் டு இட் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ். சைம் அயூபுமே ஆன் எனி கிவன் டே அவர் எப்படி நம்ம டேக்கிள் பண்றோங்கிறது பார்க்கணும். நீங்க சொல்ற மாதிரி ஹெவிலி ஸ்பின் டாமினன்ட் ஃபிளாட் டெக் இந்தியாவில் லைக் டெல்லி, அஹமதாபாத், பாம்பே, வாங்கடே மாதிரி இதுல வி நோ நம்ம சர்ஃபேஸ்ல எவ்ரி இயர் நம்ம ஆல் அவர் பிளேயர்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 40-50 மேட்சஸ் விளையாடி ஒரு மசில் மெமரியே இருக்கும். பட் இன் கொலம்போ சைம் அயூப் அவங்க பிளே பண்றது, சைம் அயூப் அண்ட் உஸ்மான் தாரிக் அந்த 8 overs நம்ம we have to be careful, not throw away wickets. நீங்க சொல்ற மாதிரி we have to be careful. அங்கதான் அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் டைம் he is going to be put into test. இந்தியன் கண்டிஷன்ஸை தாண்டி வெளியில ரிலேட்டிவ்லி அவருக்கு 50% அன்னோன் கண்டிஷன்ஸ் தான். ஏன்னா இது வரைக்கும் ஃபாஸ்டா வந்து டேவிட் வார்னர் டைப் வந்து ஹுக் ஆஃப் சைட்ல ஓவர் எக்ஸ்ட்ரா கவர் மிட் ஆஃப் அப்படி அடிச்சு ஆர் ஈவன் தேர்ட் மேன் ஹுக் பண்ணி தான் அவருக்கு தெரியும். பட் கொஞ்சம் அந்த டூ பேசும்பாங்க, சில பால் ஸ்டாப் ஆகி வரும், சில பால் கொஞ்சம் லோ வரும். ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் போகும்போது ஐம் நாட் சேயிங் யூ ஹேவ் டு லீவ், பட் அது எப்படி நீங்க மெனூர் பண்றீங்க, ஸ்டியர் பண்றீங்க, ரொட்டேஷன் பண்ணணும், ரைட்? அதுதானே பாகிஸ்தானோட பிக்கெஸ்ட் மைனஸாவே இருக்கு. அவங்க டாட் பால் விளையாடுறாங்களே தவிர they are not able to convert that into singles and doubles. ஸோ அதை நம்ம எப்படி பண்றோங்கிறது தான் அபிஷேக் சர்மாக்கு ஐ எம் வெயிட்டிங். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி he is going to prepare. யுவராஜ் சிங் ஃபோன் பண்ணி அவர் என்னெல்லாம் டிப்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரி, ஒன் மோர் திங், பாகிஸ்தானுடைய இந்த அன்செட்டில்டு பேட்டிங் இஸ் ஆல்சோ another இஷ்யூ நம்ம பார்க்க வேண்டியது. என்னன்னா
இப்போ பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாலாம் விளாடுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவோ இல்லை ஒரு ஆஸ்திரேலியாவோ வி ஆல் பேட் டீப்பர். நம்ம வந்து நம்பர் 8 வரைக்கும் விளையாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்கு நம்பர் 8ல ஒரு அக்ஷர் பட்டேல், ஹர்ஷித் ராணா வரைக்கும் நம்ம கரெக்டா சாலிடான பேட்டிங் அதெல்லாம். சரி ஓகே, ஹர்ஷித் ராணா கூட வந்து சிக்ஸா ட்ரை பண்ணுவார், ஹிட் ஆர் மிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அக்ஷர் பட்டேல் ஆடும்போது வந்துட்டு அது இன்னும் நல்ல டெப்த் கிடைக்குது நமக்கு. ஸோ அப்படி ஆடுறோம் நம்ம. ரிங்கு சிங் இஸ் பேட்டிங் அட் நம்பர் 7ன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா விளையாடுற இந்த பாகிஸ்தான் எங்க இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய நம்பர் 8ல நமக்கு எப்படி ஒரு அக்ஷர் பட்டேல், ஹர்ஷித் ராணா விளையாடுவாங்களோ அது மாதிரி ஓரளவுக்கு அவங்க டீமுக்கான ஒரு ஹர்ஷித் ராணா, அக்ஷர் பட்டேலா விளையாடுற ஷதாப் கான் தான் அங்க நம்பர் 6லயே அங்க ஷதாப் கான் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க விளையாடுற இந்த முகமது நவாஸ் ஒரு மேட்ச் அவர் அடிச்சு நான் பார்க்கல ரீசெண்ட் டைம்ஸ்ல. இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல கூட அவர் ஒன்றும் பெருசா விளையாடல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேட்டிங் டெப்த்தையே கொண்டு வராம இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது வந்துட்டு அனதர் கொஸ்டின் டு பி அட்ரஸ்ட். அவங்களுக்கு பேட்டிங் டெப்த் இல்லை, இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா இன்கன்சிஸ்டன்சி. இப்போ யார் அவங்களுடைய பெஸ்ட் பிளேயிங் லெவன்னு அவங்களுக்கு இப்போ நடந்து முடிஞ்ச என்னதான் அவங்க வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட இந்த சீரீஸ்ல 100 ரன் வித்தியாசத்துல 90 ரன் வித்தியாசத்துலலாம் இவங்க வந்து ஆஸ்திரேலியாவை வந்து அந்த பிச்சஸ்ல தோக்கடிச்சிருந்தாலுமே கூட அவங்க பேட்டிங் இன்னும் வந்து செட்டில்டு இல்லை. உன்னுடைய டாப் 6 யாரான்னு கேட்டா அவங்களுக்கு இப்போ பதில் இல்லை. ஃபக்கார் ஜமான் நல்லா விளையாடினார் சில மேட்ச். இந்த பக்கம் இப்ப நம்ம ஸ்குவாட்ல எடுத்து வச்சிருக்கிற இந்த பையன் அது யார், அவரு நம்ம அந்த ஃபரான் அவரு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா தான் விளையாடுவான்னு நினைச்சு எடுத்தேன். இவன்கிட்ட கொடுத்தா அவன் நல்லா விளையாடுறான், அவன்கிட்ட கொடுத்தா இவன் நல்லா விளையாட மாட்டேங்கிறான், 2 பேரும் நல்லா விளையாட மாட்டேங்கிறானுன்ற மாதிரி தான் வந்து இந்த சீரீஸ் அவங்க அணுகுன அந்த அவங்களுக்கு ரிசல்ட் அமைஞ்சுது. இப்ப தே நீட் அ பேட்டர். யாராவது ஒருத்தன் இந்த சைம் அயூபுங்கிறவனுக்கு நல்ல கம்பெனி கொடுக்கணும்பா. நல்லா விளையாடுறான் இந்த பையன். ஒரு புது ரேர் காம்பினேஷன் வேற. அதாவது ஒரு ஓப்பனர் ஆனா ஃபாஸ்ட் பவுலிங்லயும் நம்பர் 1ல வந்து நம்பர் டாப் 2 பவுலர்ஸ்ல போடுற காம்பினேஷன்ஸ்ல போட தயாராகிற ஒருத்தர்ன்றது வந்து ஒரு நியூ காம்பினேஷன் ஃபார் ஒரு சப்கான்டினென்ட். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் யாருமே வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங் தான் போட மாட்டாங்க. அப்பவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாக் காலிஸ் அங்க போட்டுக்கிட்டு இருப்பாரு, இல்ல வந்துட்டு ஒரு பால் காலிங்குட் ஓடி வந்து இங்கிலாந்துக்கு போடுவாரு, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் நமக்கு எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்னா வந்து ஸ்பின்னு போடுவாங்க, ஒரு சேவாகு, சச்சின், இந்த மாதிரிதான் நம்ம எப்பவுமே இருந்திருக்கோம். அங்கேயுமே அப்படிதான். ஸ்ரீலங்கால ஒரு சனா ஜெயசூர்யா போட்டாருன்னா பாகிஸ்தான்ல கூட அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க போடுவாங்க, அவ்வளவுதான். ஃபக்கர் ஜமான் எப்பயாவது வந்து ஒரு 2 ஓவர் தட்டி விட்டு போவார். இப்படிதான் அவங்களோடதுமே இருந்திருக்கு. பட் இப்ப எப்படி அது வந்திருக்கு அப்படின்னா வந்து இந்த சைம் அயூபுங்கிறவருடைய ஒரு காம்பினேஷன் இஸ் ரேர் அண்ட் ஆல்சோ இஸ் பவுலிங் வெல் அப்படின்றது ஒரு மேட்டர். அப்ப ஆனா அவருக்கு பேட்டிங்லயும் இப்ப அவருக்கு பார்ட்னர்ஷிப் இல்ல, பவுலிங்லயும் பார்ட்னர்ஷிப் இல்ல. ரெண்டுத்துலயுமே அவரோட ஓப்பனிங் ஒழுங்கா போட போறது யாருப்பா அப்படின்னு இந்த நசீம்ங்கிற பையனை நம்பி கொடுத்தா சில ஸ்விங்கிங் பிச்சர்ஸ்ல நல்லா போடுறாரு, பேஸ் அண்ட் பவுன்ஸ் தான் நல்லா போடுறாரு, இல்லைன்னா அவர் ஒர்க் அவுட் ஆகுறது கிடையாது. ஸோ நான் சைம் அயூப் அப்படின்ற ஒருத்தருக்கு எங்கேயுமே பார்ட்னர்ஷிப் இல்லை, அது அவருக்கு ஒரு பிரச்சனை. சரி, மிடில் ஆர்டர்ல யாருப்பா நல்லா விளையாடுற அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த முகமது ஹாரிஸ்னு ஒருத்தனை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, அவரு வந்து விளையாடுறது கிடையாது. இப்போ அதுக்கு பதிலாக தான் வந்து இந்த இவர் வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க. அது யாரு, உஸ்மான் கான் தான் இப்போதைய ரீசெண்ட் டைம்ல அவங்களுக்கு இருக்கிற ஒரு முகமது ஹாரிஸ் ஸ்டைல் ஆஃப் பேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அவர் சில மேட்ச்ல விளையாடுறாரு, பட் அவருடைய அந்த 136 140 ஸ்ட்ரைக் ரேட்ன்றது அந்த அளவுக்கு உதவுதா மறுபடியும் ஸ்ரீலங்கால அவர் இன்னும் எப்படி விளையாட போறாரு அப்படின்றதெல்லாம் வந்து அனதர் குவெஸ்டின் ஃபார் டிபேட். ஸோ அந்த பேட்டிங் டீம் இன்னும் பேட்டிங் லைனப் அவங்களுக்கு அன்செட்டில், பிளஸ் தே டோன்ட் பேட் டீப்பர். அவங்களுடைய ஷதாப் கான் நம்பர் 6ல விளையாடிட்டு இருக்கிறாருங்கும் போது அப்ப அவன் யோசிச்சுக்கணும், அவனோட டாப் 5 பேட்ஸ்மேனை தாண்டி அவன்கிட்ட சொல்லிக்கிறதுக்கு பேட்டரே கிடையாது அப்படின்றது வந்துட்டு எனக்கு புரியல. இதுக்கப்புறம் அவங்க 7 and 8லாம் என்ன பேட்டிங் பண்ணுவாங்க, இதை வச்சு அவங்க எப்படி இந்தியா மாதிரி அவங்க டீமுக்கு அகேன்ஸ்டா ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்தோட உள்ள வராங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் பேட்டிங். ஈவன் பேட்டிங் நீங்க டெப்த் சொல்லும்போது அவருடைய ஷஹீன் ஷாஃப்ரிதி கூட ஐ திங்க் நம்ம ஹர்ஷித் ராணா ஸ்டைல் மாதிரி நாட் எவ்ரி மேட்ச் ஹி வில் கனெக்ட் ஆச்சுன்னா கனெக்ட் ஆச்சு, இல்லைன்னா அவுட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தானே தவிர லோவர் ஆர்டர் ஐ திங்க் நம்மளுடைய லோவர் ஆர்டர் இஸ் 100% மோர் ஸ்ட்ராங் அண்ட் மோர் கான்சென்ட்ரேட்டட் தேன் அவங்களுடைய. அவங்க என்னதான் நல்ல விளையாடாலும் ப்ரெஷர்லயே பாதி விழுந்துருவாங்க. நீங்க வேணா பாருங்களேன், எதர் தேர் செட்டிங் ஆர் சேசிங். இந்த தடவை டாப் ஃபர்ஸ்ட் 6 overs they'll go at 7-8 runs per over. நம்ம வருண் வர வரைக்கும் தான். வருண் வந்த உடனே ஒரு பிரேக் வரும், 1 or 2 wickets. அதுக்கப்புறம் they'll try to rebuild. அப்படியே மெதுவா பண்ணி 13th 14th ஓவருக்கு அப்புறம் நீங்க சொல்ற எல்லாம் நீ போறியா நான் போறேன், எவன் பாயிண்ட் கட்டுறான் நான் போறேன் நான் போறேன். லோவர் ஆர்டர் இஸ் நாட் ப்ராப்பரா ரோல் கொடுத்து உனக்கு இதுதான் வேலைன்னு கொடுக்காதனால மைக் ஹெசன் வந்து இல்ல நீ போ, நீ 2 4 இப்படி பண்ணி they'll settle for 140 150
அண்ட் அதுக்கப்புறம் ரைட். அபிஷேக் இது. ஆல்ரைட். ஸோ லெட்ஸ் எண்ட் த வீடியோ வித் இந்தியா. இந்தியாவை பற்றி நம்ம நிறைய ஏற்கனவே ஆஃப் திஸ் ட்ராக்கும் நம்ம பேசியிருக்கிறோம். பட் ஆனால் இந்த T20 வேர்ல்டு கப் வர நேரத்தில் இப்போ தான் பேச வரோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும். ஸோ ஹவ் ஹாப்பி, எப்படி இருக்குது உங்களுடைய மனநிலை, இந்தியாவை பற்றி எப்படி இருக்குது? ஹவு டு யூ சீ தம்? ஐ டோன்ட் நோ, என்ன நான் வச்சிருக்கிற பிலீஃப் எத்தனை பேருக்கு இருக்கோ இல்லையும் தெரியல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் அந்த நம்ம வி பிளே கேம்ஸ் அகேன்ஸ்ட் நமீபியா, நெதர்லாண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, I still feel Ishan Kishan rest பண்ணி Sanju Samson should open with Abhishek Sharma. He will regain form so that Super 8 stages போகும்போதோ ஆர் நாக் அவுட் ஸ்டேஜஸ் போகும்போதோ இவர் ஒருத்தர் தானே இப்போ அவுட் ஆஃப் ஃபார்ம்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. மிச்சம் எல்லாரும் இது இவரையும் ஃபார்மை கொண்டு வந்துட்டா நீங்க வந்து ஒரு பக்கம் ஒரு 2லேருந்து பாகிஸ்தான் போலர்ஸ் போல் பண்ணட்டும், இன்னும் ஒரு 2லேருந்து வேணா ஆஸ்திரேலியன் போலர்ஸ் போல் பண்ணட்டும், 2 போலர்ஸ் 2 டீம் அகேன்ஸ்ட் அஸ் we will still score 220 plus. எனக்கு அது ஒண்ணுதான். ஸோ அபிஷேக் சர்மா எஸ் மேபி மாட்டான். அபிஷேக் சர்மா ரெஸ்ட் கொடுத்து இஷான் கிஷன் ஓப்பனிங் பண்ணலான்னு எனக்கு தாட் வந்தது. மாட்டான். அபிஷேக் சர்மா லெட் ஹிம் ஓப்பன். சஞ்சு சாம்சன் இஸ் தி லெட் ஹிம், அவர் தான் ஹி ஹஸ் டு பிளே அகேன்ஸ்ட் நெதர்லாண்ட்ஸ் மேபி. ஏன்னா இட்ஸ் ஈஸி டு ஸ்கோர். அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் தான் தேவை. அவர் 100, he has scored 100, he has scored 50s. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இஸ் குட். அவர் எல்லாமே பண்ணி முடிச்ச ஒரு கேஎல் ராகுல் டைப் ஆஃப் பேட்ஸ்மேன் தான். அவர் இன்னும் யாருக்கும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. அவர் இந்த ப்ரெஷர் சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தவர் தான். என்ன கொஞ்சம் இந்த கான்ஃபிடன்ஸ், என்னடா இது நம்ம T20 இப்பதான் நடந்து முடிஞ்சது, பட் ஸ்டில் ஒரு ஸ்டார்ட் வந்தது, பட் ஸ்டில் அதை 50 ஒரு 70 ரோஹித் சர்மா பண்ணுவார்ல 76 in 34 balls 42 balls, அந்த ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அவருக்கு வரல. மேக் சஞ்சு சாம்சன் பிளே, he will gain form. ஏன்னா he will get all the loose balls. அவருக்கு ஒரு நெட் பிராக்டிஸ் செஷன் மாதிரி தானே, இந்தியன் ஜெர்சி போட்டு பிராக்டிஸ் செஷன் தான் எல்லாமே. தென் ப்ராப்ளமே இல்லை. இஷான் கிஷன் சப்போஸ் இதுல யாராவதுக்கு ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி, ஏன்னா ஸ்ரீலங்கால டீஹைட்ரேஷன் நிறைய வரும். சப்போஸ் யாருக்காவது ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆச்சோ இல்ல ஒரு கிராயின் இன்ஜுரி ஆச்சுன்னா கூட கீப்பிங்ல இன்னொருத்தர் இஸ் ஆல்வேஸ் ரெடி அப்படிங்கிறது என்னோட தாட். ஐ டோன்ட் நோ எத்தனை பேர் ஒத்து போவாங்க என்னன்னு தெரியல. பட் இது தவிர மை பிளேயிங் 11 நான் சொல்றேன். அபிஷேக் சர்மா, நான் ஃபர்ஸ்ட் சூப்பர் 8 வரைக்கும் நான் யோசிச்சு வச்சது வந்து அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், சூர்யா, திலக், ஹார்திக், சிவம், அக்ஷர், வாஷிங்டன், ஜேபி, அர்ஷ்தீப் அண்ட் வருண். அக்ஷர், வாஷிங்டன், நீ வாஷிங்டன் சொன்ன நான் அதுலயே ஸ்டக் ஆயிட்டேன். வாஷிங்டனுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் வருண். So you're going with 3 spinners. Yes, Varun, Washington, Akshar Patel, and உங்களுடைய பார்ட் டைமர்ஸ் ஆர் ஹர்திக் பாண்டியா இஸ் ஃபுல் டைம்னு கூட சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங்ல இதுல யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ராவும் இருப்பாரு, ஹர்ஷ்தீப் இருப்பாரு, ஹர்திக் பாண்டியா இருப்பாரு, சிவம் துபே, தேவைப்பட்டா சிவம் துபேவை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த அவர் வந்து ஒரு இந்த 3 இந்த ஒரு 6-7 பவுலர் கிட்ட இருப்பாங்க. ஓகே ஃபைன். பட் வை நாட் இவர் நம்ம ரிங்கு சிங் இன் பிளேஸ் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர்? எனக்கு என்னமோ ஒரு சென்டிமெண்ட் போன தடவை மாதிரி ரிங்கு, ஏன்னா இப்போ அப்படிதான் பண்றாங்க. நீங்க பாருங்க 3 மேட்ச் 5 மேட்ச் பாருங்க. இந்த T20 சீரீஸ்ல தே ட்ரைடு எல்லா காம்பினேஷன் ட்ரை பண்ணாங்க. சூப்பரான ஒரு விஷயம், அதை பத்தி நாங்களும் ஒரு வீடியோ இன்னைக்கு காலையில போட்டிருந்தேன். ஸோ சூப்பரான விஷயம் நிறைய பண்ணியிருந்தாங்க. அதுல என்னன்னா ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் பும்ரா 2 பேர் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு மேட்ச் விளையாடி பார்த்தாச்சு. இதுல 2 பேர் யாராவது ஒருத்தங்க இருந்தா போதும். ஹர்திக் பாண்டியா பிகம்ஸ் த செகண்ட் பவுலர், ஃபாஸ்ட் பவுலர், அப்புறம் சிவம் துபே பிகம்ஸ் த தேர்ட் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனை வச்சும் ஸ்பின்னை வச்சும் ட்ரை பண்ணிட்டாங்க. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஆனா எதை வந்து ரொம்ப கன்சிஸ்டன்டா ட்ரை பண்ணாங்க அப்படின்னா சிவம் துபே ஆர் ரிங்கு சிங் கிடையாது. இதை பத்தி நம்ம போன வீடியோலயே பேசணும்னு நினைக்கிறேன் நம்ம 2 பேரும். சிவம் துபே ஆர் ரிங்கு சிங்ன்றதை விட்டு சிவம் துபே அண்ட் ரிங்கு சிங் இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் தட் ஹாஸ் ஒர்க்ட் வெல். நம்ம வந்து இன்னும் பேட்டிங் டீப்பர் பண்றோம். 7 வரைக்கும் விளையாடுறாரு. அது பத்தாததுக்கு உங்களுக்கு வந்து 3 ஸ்பின்னருக்கான தேவைப்படுறதாக இல்லை அப்படின்ற பிச்சில். இப்போ நீங்க சொல்ற மாதிரி 3 ஸ்பின்னு தேவைப்படுது அப்படின்னா அப்போ வந்து அக்ஷர் பட்டேல் ஓகே நம்பர் 8 பேட்ஸ்மேன், வைஸ் கேப்டன், அவர் ஸ்குவாட்ல இருக்கிறார் ரைட்டு. வருண் சக்கரவர்த்தி இருக்கிறார் ரைட்டு. 3வது ஸ்பின்னர் தேவைப்பட்டுச்சுன்னா அது ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னரா இருந்தா வாஷிங்டன் சுந்தருக்கோ, இல்ல லெஃப்ட் ஆர்ம் தேவைப்பட்டா குல்தீப் யாதவுக்கோ,
டீமை பொறுத்து அந்த டீம்ல அதிகமான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்களா, ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இஷ்யூ வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு அகேன்ஸ்டா ஒரு ஆஃப் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா இருக்குமா, இல்ல ஒரு சைனமன் பவுலர் ஆகிய குல்தீப் யாதவ் அகேன்ஸ்டா அவங்களுடைய ட்ரபிள் இருக்குமான்றத பார்த்துட்டு இவங்க 2 பேர்ல யாரை உள்ள கொண்டு வரணுங்கிறத செகண்ட் ஆப்ஷனா வைக்கலான்றது என்னோட கருத்து. பட் ஸ்டார்டிங் பிளேயிங் 11ல வந்துட்டு இது வரைக்கும் இந்த 5 மேட்சஸ் அவங்க ரிங்கு சிங்கை விளையாடுனதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு தே கிவ் சூப்பர் டெப்த். சோ உங்களுக்கு நம்பர் 6லயே பிரச்சனை அப்படின்ற மாதிரி கிடையாது. உங்களுக்கு நம்பர் 6 வரைக்கும் போய் பிரச்சனை ஆனா கூட என்னன்னா, இப்போ வந்து ஒரு 18வது ஓவர் 5 விக்கெட் போயிருச்சு. திடீர்னு 19வது ஓவர்ல வந்து இப்ப நம்பர் 7 பேட்ஸ்மேன் உள்ள வராரு. இப்ப உடனே அடிய போட்டு ஆகணும். அப்போ அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு வாஷிங்டன் சுந்தர் இருக்கிறத விட எனக்கு ரிங்கு சிங் இருந்தாரு அப்படின்னா பாக்கி இருக்கிற அந்த 12 பால்ல 19வது ஓவர்ல உள்ள வராரு. 20வது ஓவர் பாக்கி இருக்கு. 12 பால்ல அதிகபட்சமா அவர் வந்து ஒரு 5ல இருந்து 6 பால் ஃபேஸ் பண்ணா கூட அந்த 6 பால்ல எத்தனை பாலை 6ஆ கன்வெர்ட் பண்ணுவாரு, நமக்கு டுவர்ட்ஸ் தி எண்ட் ரன்ஸ் அதிகமா கிடைக்கும்னு பார்க்கும்போது வாஷிங்டன் சுந்தர் அங்க இருக்கிறத விட ரிங்கு சிங் அங்க இருக்கிறது பெட்டர் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே, இது ஒண்ணு. ரெண்டாவது, வாஷிங்டன் சுந்தருடைய பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அதுல யாருக்காவது த்ரெட் இருக்குதா அப்படின்னா அவரோட ஃபியூச்சர் கரியருக்கு தான் அதுல த்ரெட் இருக்குதே தவிர அவர் பவுலிங்னால ஆப்போசிஷன் ஏதாவது த்ரெட் இருக்குதா அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி என் கண்ணுல எதுவும் படல. இல்ல நான் எனக்கு என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா பவுலர் ஆப்ஷன் தான். இப்போ என்னோட மைண்ட் செட் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம லீக் மேட்சஸ்ல அட்லீஸ்ட் அன்டில் நம்ம செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்ல டிபெண்டிங் ஆன் வேர் வி பிளே மை சோல் தாட் இஸ் இந்த பிரமிஸ் வந்து கொலம்போல சப்போஸ் நம்ம வந்து வி பேட் ஃபர்ஸ்ட் வி ஸ்கோர் 130 அப்போ 130 நம்ம டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு ரிங்கு சிங் அஃப்கோர்ஸ் இஸ் அ வெரி குட் ஃபீல்டர் அண்ட் சப்போஸ் அவருமே இஃப் ஹி வுட் ஹவ் பேட்டட் ஹி டிடன்ட் பேட் வெல்னே வச்சுப்போமே. இன் தட் பிளேஸ் வாஷிங்டன் இருந்திருந்தா மேபி தட் எக்ஸ்ட்ரா ஐ திங்க் வாஷிங்டன் இஸ் அ கிளவர் பவுலர் ஆல்சோ. ஸோ மேபி அந்த ஒரு எக்ஸ்ட்ரா 1 or 2 ஏன்னா இஃப் ஒன் பவுலர் ஹேஸ் அ பேட் டே இவர் வந்து ஒரு சிப்பின் பண்ணலாமோ விச் ரிங்கு கேனாட் டூ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் போனேனே தவிர மிச்சபடி நீங்க சொல்றபடி எஸ் ரிங்கு வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஈவன் இந்த ஏஷியா கப்லயே ஆகட்டும் அந்த லாஸ்ட் மேட்ச்ல அவர் வந்த உடனே இஸ் ஏபிள் டு கிளியர் த ஃபீல்ட் ஈவன் when the field is spread out. பட் மை only thing is வாஷிங்டன் வந்து that extra bowler option வரும் and he plays the traditional shots. ஏன் நான் கேக்குறேன்னா இப்ப உங்களுக்கு ஜஸ்பிரிட் இருக்கிறாரு, ஹர்ஷ்தீப் சிங் இருக்கிறாரு, ஹார்திக் இருக்கிறாரு, தேவைப்பட்டா சிவம் தூபே 4th சீமரா போறதுக்கு இருக்கிறாரு. இந்த 4 சீமரை தாண்டி உங்களுக்கு வந்துட்டு ஸ்பின் பவுலர்ஸ்னு பாத்தீங்கன்னா அக்சர் இருக்க போறாரு, வருண் சக்கரவர்த்திக்கு போறாரு. 6 பவுலர் இதுலயே உங்களுக்கு இருக்கிறாங்க. இந்த 6 தாண்டி ஒரு 7th பவுலரா ஒருத்தவங்க உங்களுக்கு தேவைப்படுவாங்க அப்படின்னா எந்த ஸ்குவாட்லயுமே 7th பவுலர் யாரா இருப்பாங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி பார்ட் டைம் பவுலரா தான் இருப்பாங்க. ஓகே, அந்த பார்ட் டைம் பவுலர் யாரா இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு அபிஷேக் சர்மாவா இருக்கலாம். அபிஷேக் சர்மா 7th பவுலரா போட்டு உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா நீங்க 8th பவுலரா ரிங்கு சிங்கை யூஸ் பண்ணலாம். இல்ல 9th பவுலரா நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா திலக் வர்மாவை யூஸ் பண்ணலாம். 10th பவுலரா நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா சூரியகுமார் யாதவை யூஸ் பண்ணலாம். எல்லாருமே பவுலிங் போடுறாங்க, ஆளுக்கு ஒரு ஓவர் போட்டுருக்காங்க. இது வரைக்கும் இவங்க யாருமே விக்கெட்லெஸ்ஸாவும் போனது கிடையாது. ரிங்கு சிங் போட்ட மேட்ச்லாம் விக்கெட். அங்க இதுல ஸ்ரீலங்கா அகைன்ஸ்டா விளையாட 2024 ஓடி T20 வேர்ல்ட் கப் முடிச்சுட்டு வந்த உடனே கடைசி நிமிஷத்துல ஜெயிக்க போற மேட்ச் ஸ்ரீலங்கா அதை வந்து திடீர்னு ஜிங்ஸ் பண்ணாரு நம்ம சூரியகுமார் யாதவ். ரிங்கு சிங் கிட்ட பால கொடுத்து திலக் வர்மா நீ போடுற ஒரு ஓவர்ன்றாரு. இப்படிலாம் வந்துட்டு ஜிங்ஸ் பண்ணாரு சூரியகுமார் அவருடைய கேப்டன்சில ரொம்ப பிரில்லியண்டா. அவரே ஒரு ஓவர் ஓடி வந்து போட்டாரு. அப்புறம் ரிங்கு சிங் இப்போ இந்த நியூசிலாந்து T20 சீரீஸ்ல போட்டாரு, அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தாரு ரிங்கு. சோ அதனால எனக்கு இந்த மாதிரி பார்ட் டைமா உங்களுக்கு ஒரே ஒரு ஓவர் தேவைப்படுதுன்ற அந்த கேட்டகரியில தான் நீங்க திரும்பவும் 7th பவுலரா வாஷிங்டன் யூஸ் பண்ண போறீங்க. நீங்க மோஸ்டா பும்ராக்கு 4 ஓவர் கொடுத்துருவீங்க, ஹர்ஷ்தீப் சிங்க்கு 4 ஓவர் கொடுத்துருவீங்க. என்னதான் பேட் பிச்சா இருந்தாலுமே இதுலயே 8 ஓவர் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. பாக்கி இருக்கிற இந்த 12 ஓவர்ல வருண் சக்கரவர்த்தி இஸ் கோயிங் டு பவுல் யுவர் 4 ஓவர்ஸ். இதுல உங்களுக்கு 12 ஓவர் முடிஞ்சு போச்சு. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு பாக்கி இருக்கிறது அந்த 8 ஓவர் தான். இந்த 8 ஓவர்ல நீங்க அக்சர் பட்டேல், சிவம் தூபே, ஹார்திக் பாண்டியா இவங்க 3 பேரை தாண்டி உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் தேவைப்படுவாரா இந்த 8 ஓவரை போடுறதுக்கு அப்படின்றது வந்து எனக்கு கொஸ்டின். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் வந்து மோர் தென் வாஷிங் ரிங்கு சிங் ஆன் எனி டே கரெக்டா போகுதுன்னு நினைப்பேன். பட் வி வில் சி அந்த மேட்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி மேபி 3rd ஒரு ஸ்பின் பவுலர் ஸ்ரீலங்கன் பிச்சஸ்ல ஒரு கொலம்போல தேவைப்படலாம்.
அன்னைக்கு வாஷியை அவங்க கொண்டு போறதுக்கோ இல்ல குல்தீப் யாதவ் மேபி கொண்டு போறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. பட் குல்தீப்பை கொண்டு போறதுல என்ன பிரச்சனை இருக்கும்னா இட் கான்ட் பேட்டுங்கும் போது உங்க டெய்ல் சீக்கிரமா ஸ்டார்ட் ஆயிரும். பட் வாஷிங்டன் சுந்தர் இருக்கும்போது டெய்ல் வில் நாட் பி எக்ஸ்போஸ் சோ சூன். ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரும் கிடைக்கிறாருன்ற ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ லோ டோட்டல் டிஃபெண்ட் பண்ணும்போது கூட டு வி ஹேவ் தி ஆர்மரி அட் தி சேம் டைம் நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்டா வந்தா டாப் ஃபர்ஸ்ட் 2 பீப்புள் அவுட் ஆயிட்டு நம்மளுடைய பேட்டிங் டெப்த் இருக்கு. ஸோ எல்லா விஷயமும் பார்க்கும்போது மேபி நீங்க சொல்ற மாதிரி சேஞ்சஸ் வரலாம். பட் இதை வச்சு நம்ம வந்து ஸ்ரீலங்கா பிச்சில் நம்ம அஃப்கோர்ஸ் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல when we are playing in பாம்பே, டெல்லி, மேபி கல்கட்டா ஒரு அகமதாபாத், அது வேற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அப்போ கம்ப்ளீட்டா காம்பினேஷன் மாறும். பட் ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் நம்ம குவாலிஃபை சூப்பர் 8s போய் அண்ட் நம்ம டஃபர் கேம்ஸ் இப்போ பிளே பண்ண போறோங்கிற டைம் வரைக்கும் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங்ல அண்ட் நம்பர் 8 இஸ் வாஷிங்டன் அப்படிங்கிறது. ஸோ தட் அவருக்கும் ஃபார்ம் வரும். இவருமே ஐ திங்க் இந்த லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் கொஞ்சம் ரிங்கு ஆல்சோ பிளேட் ஏஷியா கப் அதெல்லாம். பட் இவருமே கொஞ்சம் ஒரு லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமீபியாக்கு அகேன்ஸ்ட் ஹி போல்ஸ் ஒரு 2 விக்கெட், நெதர்லாண்ட்ஸுக்கு அகேன்ஸ்ட் ஹி போல்ஸ் ஒரு 2 விக்கெட்ஸ், மேபி இல் ஜஸ்ட் ஆட் கான்ஃபிடன்ஸ். அவ்வளவுதான். அவர் அட் எண்ட் ஆஃப் தி டே நீங்க 11 தான் பிளே பண்ண போறீங்க. பட் ஒரு ஆப்ஷனா ஹஸ் ஹி பிளேட் அப்படின்னா எஸ் ஹி ஹஸ் பிளேட் இன் த லீக் ஸ்டேஜஸ், ஹி ஹஸ் டேக்கன் 2 விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ்னா எந்த பிளேயரா இருந்தாலும் அது அப்படியே பேட்டிங்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், ஃபீல்டிங்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ்ங்கிறது. ஸோ ஐ தாட் அதனால தான் இந்த 2 பீப்புளும் இருக்கணும் அப்படின்னு. அதை தாண்டி அஃப்கோர்ஸ் அண்ட் ஹர்ஷித் ராணா பத்தி சொல்ல எனக்கு என்ன ஒரே ஒரு பயம்னு சொல்றேன்னா, மோர் ஆஃபன் ஹி போல்ஸ் குட் லென்த்துக்கு ஷார்ட்டா கொஞ்சம் போல் பண்ணி அது வந்து லைன் அண்ட் லென்த் வந்து அண்ட் ஆஃப் ஸ்டம்புக்கு கொஞ்சம் வித் ஹி ஆல்வேஸ் கிவ்ஸ் வித். ஸோ உங்களுக்கு கட் பண்ணும்போதோ டிரைவ் பண்ணும்போது ரொம்ப அதுல நிறைய ரன்ஸ். அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ் எடுக்கிறது விட ஹர்ஷ்தீப் இஸ் ஈவன் மோர் எஃபெக்டிவா இருக்கலாமோங்கிறதுனால தான் நான் ஹர்ஷித் ராணா உட்காந்து வச்சு. ஐ நோ நம்ம கௌதம் கம்பீரோட ஃபேவரட் தான். பட் ஸ்டில் ஹர்ஷ்தீப் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ராவை நம்மளால ரீப்ளேஸா பண்ண முடியாது. ஹர்ஷ்தீப் ஸோ தட் ரைட் ஹேண்டருக்கு அந்த ஒரு ஆங்கிள் கிடைக்கும். அண்ட் பாயிண்ட் தேர்ட் மேன் கவர்ஸ் டீப் பாயிண்ட் டீப் எக்ஸ்ட்ரா கவர் எங்க இருந்தாலும் நீங்க கட் பண்ண போனீங்கன்னா பால் ஏர்ல போச்சுன்னா கண்டிப்பா கேட்சுக்கு சான்ஸ் இருக்கு. பவர் பிளேலயே ஆட்டும் ஆர் ஈவன் ஆஃப்டர் பவர் பிளே when you spread out the field. ஸோ ஒரு பக்கம் ஹர்ஷ்தீப் ஒரு ஆங்கிளும், ஜஸ்பிரீத் பும்ரா யார்க்கர்ஸ் அந்த ஃபாஸ்ட் இது. ஸோ டெஃபினெட்லி இட் வில் கிராம்பிள் எனி டீம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியால தான் என்னோட 11 பிளேயிங் 11 இருக்கு. பட் எஸ் எனிதிங் மே ஹேப்பன். நீங்க சொல்ற மாதிரி பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, ஸ்ரீலங்காலேயே பிச் மாத்திட்டாங்களா இல்லைன்னு தெரியல. பட் லாஸ்டா நடந்த ஹர்ஷித் ராணா கூட உள்ள வரணும் அப்படின்னா இப்ப வந்து அவர் ஹர்ஷ்தீப் பதிலாக கூட அவங்க கொண்டு வர மாட்டாங்க. இன்னைக்கு சீமர், இன்னைக்கு ஸ்பின்னர் எது தேவை இந்த பிச்சுக்கு அப்படின்றதுல நம்பர் 8ல தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஹர்ஷித்தை திரும்பவும் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் அவர் ஒரு பேட்டிங் டெப்த் கொடுக்குறாருன்னு சொல்லி. பட் ஹர்ஷ்தீப் அண்ட் பும்ராவை இவங்க நவுத்துறதுக்கான தேவைகள் அவசியமா நீங்க சொல்ற மாதிரி இருக்காது. பிகாஸ் தே போத் மேக் கம்ப்ளீட் பேர் டுகெதர். பட் நீங்க சொன்ன மாதிரி ஃபைனல் விஷயம் என்ன அப்படின்னா வந்து சஞ்சு சாம்சனை நம்ம சொல்ற மாதிரி அவங்க பேக் பண்ணுவாங்களா ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே அப்படின்றது இட்ஸ் வெரி ஹியூஜ் டிபேட். பிகாஸ் ஆல்ரெடி எல்லா இடத்துலயுமே சஞ்சய் மஞ்சுரேக்கர் இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே நோ 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 9 அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா வந்து இஷான் கிஷனை கூட்டு போகணும்னு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து டாப் 3யுமே லெஃப்ட் ஹேண்டரா கொண்டு போய் நிப்பாட்டும். அது ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு நம்ம ஓகேவா, அது எல்லா இடங்கள்லயுமே உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. உங்களுக்கு வந்து இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, அப்புறம் வந்து திலக் வர்மா 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் உங்களுக்கு ஓகேவா? திலக் வர்மா, அப்புறம் ஒருவேளை சிவம் தூபே, அப்புறம் அக்சர் பட்டேல், ரிங்கு சிங் எல்லாருமே நடுவில் வந்து வெறும் ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் 2 பேர் மட்டும் தான் ரைட் ஹேண்டர்ஸ் இருப்பாங்க. இது உங்களுக்கு ஓகேவா, இது எல்லா இடங்கள்லயும் உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றதையுமே வந்துட்டு இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையுமே தே ஹேவ் டு ட்ரை அவுட். இப்போ ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அவங்க ஆப்போசிட்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா இறங்குறாங்க அப்படின்னா அப்ப நீங்க உங்க லெஃப்ட் ஹேண்டரை வச்சு நீங்க பண்ண போறீங்களா, இல்ல வந்துட்டு யார் உங்களுடைய ரைட் ஹேண்டர் ஹூ இஸ் கோயிங் டு டேக்கிள் த ஸ்பின் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இன்னொன்று நீங்க சொன்ன மாதிரி வந்து சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ்ல கூட நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் சஞ்சு சாம்சன். சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ்ல டஃப் டாஸ்க் அப்படின்ற போது கூட இஷான் கிஷன் நல்லா விளையாடுவாரான்றதெல்லாம் கொஸ்டின். ஓகே, ஸோ நாட் டு டேக் அவே ஆல் த பிரைஸ் ஃப்ரம் ஹிம். அவர் வந்து செஞ்சுரியை போட்டிருக்கிறாரு, வெறித்தனமா ஆடிக்கிறார், எல்லாமே ரைட். பட் அதை வந்து நீங்க அந்த கிரெடிட்டை வந்துட்டு அவர்கிட்ட எடுக்காம அதே சமயத்துல டிசர்விங்கான விஷயம் இவருக்கும் இருக்குது, அதையும் தூக்கக்கூடாது. சஞ்சு சாம்சன் நல்லா விளையாடிட்டு இருந்த மனுஷன் 2024 ஒரே கேலண்டர் இயர்ல 1 இல்ல 2 இல்ல 3 செஞ்சுரிய போட்ட தலைவன். நீ அவனை தம்பி என்னப்பா இப்படி விளையாடுற, சரி ஒரு நிமிஷம்
சுப்மன் கில் நீங்க வந்து ஓப்பனிங் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு அதை சொதப்பி அவரை நம்பர் 4க்கு நம்பர் 5க்கு விளையாட தள்ளி விட்டு அப்புறம் 20 ஃபுல்லாவே அவருடைய நம்பர்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி அவருடைய இப்ப எல்லா கொஸ்டின் மார்க்கு காரணமே நீ சுப்மன் கில்ல உள்ள கொண்டு வந்தது தானே. அதை நீ பண்ணாம இருந்திருந்தா 3 செஞ்சுரி, அதுவும் சவுத் ஆப்பிரிக்கால போய் செஞ்சுரி போட்டான். சவுத் ஆப்பிரிக்கால வந்து நம்ம என்னடா இது நம்மனா செட் ஆயிருவோமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல தலைவன் செஞ்சுரி தூக்கி அடிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை நீ சொதப்பி குழப்பி டீமையே கெடுத்து இன்னைக்கு சுப்மன் கில் வெளியே போனதுக்கு அப்புறம் தானே திரும்பவும் இப்போ ஒரு இஷான் கிஷன் உள்ள வர முடிஞ்சுது. உன் டீம் பேலன்ஸே இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு காரணம் சுப்மன் கில்லை வெளியே துரத்ததான்றது இன்னைக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? சோ இதே மாதிரி தான் கேஎல் ராகுலுக்கும் சில சான்சஸ் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஆயிருக்கு. தட் இஸ் நீங்க சொல்ற மாதிரி டாபிக் ஃபார் another day. பட் அதனால தான் ஐ வாண்ட் சஞ்சு சாம்சன் டு இதெல்லாம் அவர் ஈஸியா ஹில் ஸ்கோர் 50. இட் டஸ் அ வேர்ல்ட் ஆஃப் குட் ஃபார் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ். அப்போ தென் நீங்க தாராளமா இஷான் கிஷன் கூட்டுவாங்க, யாரும் ஆனா சொல்லல. பட் இவருமே ஃபார்ம் இஸ் ரெடி. எனி நம்ம இப்போ இன்ஜுரி வந்து யாருமே எப்போ என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. எனிதிங், ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் ஆட்டம், இதாட்டம், டீஹைட்ரேஷன் ஆகும், எது வேணாலும், பால் பட்டு whatever. இன்னொரு பிளேயர் ரெடியா இருப்பாருல்ல, அப்போ நீங்க வந்து சஞ்சு சாம்சன் விளையாடவே இல்லையா அப்படின்னா, நோ, நமீபியாக்கு அகைன்ஸ்ட் he scored 50, he scored 80, he scored 70 his mindset will be on par with other players. அந்த ஒரு இதுல தான் நான் சொன்னேனே தவிர, பட் யூ நெவர் நோ. என்ன நம்ம டீம் நம்ம கோச்சை வச்சு ரைட். ஆல்ரைட் கபில் சூப்பர். ஒரு நல்ல குரூப் ஏவோட ப்ரிவ்யூ நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஆடியன்ஸ் எவ்வளோ லைக் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வில் ப்ரொசீட் டு குரூப் பி இன் another வீடியோ. கண்டிப்பாக வந்து இந்த டோர்னமெண்ட் நெருங்கும் நேரத்தில் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு குரூப்பை பற்றியுமே பேச போகிறோம். வில் லுக் ஃபார்வர்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் கபில். தேங்க்யூ பாலா. அண்ட் வியூவர்ஸ், நீங்க எதான கமெண்ட்ஸ் நானும் பாலா சொன்னதை தாண்டி உங்களுக்கு எதாவது இது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் வில் see you. அண்ட் முக்கியமா கபிலோட 2BT சேனலையுமே சப்ஸ்கிரைப். யாராவது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கீங்கன்னா, நம்மளுக்கு இன்னொரு புது சேனல் இருக்கு, 2 பேட்ஸ்மேன் தியரி. அதுல இதே மாதிரி தான் டிஸ்கஷன்ஸ், வீடியோஸ், அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் hit the share button for 2 பேட்ஸ்மேன் தியரி.